நம்மளுடைய தேவன் யாரோடையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத ஒரு யூனிக் காட். ஆமென். அதனால நாமளும் யாரோடையும் ஒப்பிட்டு என்ன பண்ணக்கூடாது, பார்க்க கூடாது. சில நேரம் நம்ம வாழ்க்கையில மற்றவங்களை போல நான் இல்லையே அப்படிங்கிற ஒரு இருதயத்துக்குள்ள வரக்கூடிய கவலை தான் பாருங்க, நம்ம தேவன் நமக்கு வைத்திருக்கிற நல்ல இடத்தை அடைய முடியாதபடி நம்மளை அப்படியே ஒரு இடத்துல அப்படியே ஸ்தம்பித்து போய் உட்கார வச்சிடும். எல்லாருக்குள்ளயுமே ஒரு விதமான தேவன் விசேஷித்த கிருபையை வச்சிருக்கிறார். ஆமே. ஆனா ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்தாற் போல அதை எடுத்து பயன்படுத்துற. அப்ப நம்ம கையிலே இருக்கு பாருங்க இந்த ஃபிங்கர் பாருங்க, நீங்க எல்லாரும் கையில ஆண்ட்ராய்டு போன் வந்துருச்சு. அந்த ஃபிங்கர் லாக் அப்படின்னு ஒண்ணு வைக்கிறோம். இந்த கையில இருக்கிற ஃபிங்கர் லாக் வச்சீங்கன்னா அது லாக் பண்ணிடும். அதே நம்ம உடம்புல இருக்கிற இந்த ஃபிங்கரை வச்சு அதை நம்ம ஓபன் பண்ண முயற்சி பண்ணணும்னா அது என்ன ஆகாது, ஓபன் பண்ணாது. நமக்கு சரீரத்துலதான் இந்த கை இருக்குது, இந்த கையில தான் இந்த விரலும் இருக்குது. ஒரு விரலுக்குமே ஆயிரம் வித்தியாசங்களோடு தேவன் படைச்சிருக்கிறார். ஆமென். அப்ப ஏன் நம்ம மத்தவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணிப்பாங்க? அவங்கள போல நான் இல்லையே, இவங்கள போல இல்லையே, நீங்க உங்களை போலவே இருங்க. ஆண்டவர் சமூகத்துல ஜெபித்த போது ஆண்டவருக்கு ஒரு ஜெயபால் தேவைப்பட்டு இருக்கிறார். ஆமென். ஒரு டிஜிஎஸ்ஸா ஜெயபால் வர வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு அகஸ்டின் ஜெபகுமாரா ஜெயபால் வர வேண்டியது இல்லை, ஒரு மோகன் சி லாசரஸா ஜெயபால் வர வேண்டியது இல்லை. இனி இன்றைய இளைஞர்ல இருக்கிற மாதிரி ஆல்வின் தாமஸா ஜெயபால் வர வேண்டியதில்லை, ஜான் ஜெபராஜா ஜெயபால் வர வேண்டியதில்லை, ஜட்சன் எடின் புரோவா வர வேண்டியதில்லை. அவங்களாவே கர்த்தர் பயன்படுத்துவார். நாமே பக்கத்துல கையப்பட சொல்லுங்க, நீங்க விசேஷித்தவர்கள். தேவன் உங்களை விசேஷமானவராய் படைச்சிருக்கார். ஒப்பற்ற என் செல்வமே ஓயந்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே ஓயந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட உன் பாதம் ஓடி வந்தேன், நான் உன் பாதம் ஓடி வந்தேன். ஒப்பற்ற என் செல்வமே ஓயந்தன் இயேசுநாதா, உம்மை நான் ஆதாயமாக்கவோ உம்மோடு ஒன்றாகவோ எல்லாமே குப்பையன என்னாலும் கருதுகிறே, நான் என்னாலும் கருதுகிறே. ஒப்பற்ற என் செல்வமே ஓயந்தன் இயேசுநாதா. அல்லேலூயா. அவர் ஒப்பில்லாத ஒரு தேவனாய் இருக்கிறபடினால நம்மளையும் யாரோடையும் ஒப்பிட்டு பார்க்காத இடத்துல கொண்டு போய் நிறுத்தி அழகுபடுத்தணும்னு நினைக்கிறார். ஆமென். இந்த நாள்ல எடுத்தவங்க வாசிக்கலாம். காலையில வாசித்த அதே வேத பகுதியினுடைய இன்னொரு வசனத்தையும் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிக்க கேட்கலாமே. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களில, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதியருக்கு வரும்படியாய் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாக இப்படி ஆகிவிட்டது. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். இந்த 3 நாள் மாலை கூட்டத்துல ஆபிரகாமை தேவன் எவ்விதமாய் ஆசீர்வதித்தார், எந்த இடத்துல இருந்த மனுஷனை தூக்கி எப்படி நடத்தி எந்த இடத்துல கொண்டு போய் வைத்திருக்கிறார் என்பதை குறித்து தான் பார்க்க இருக்கிறோம். ஆமென். அதுல வேதம் சொல்லுது, நம்மளை மீட்டு கொண்டார் அப்படிங்கிறார். எதுல இருந்து மீட்டெடுத்தார் அப்படின்னா ஆபிரகாம முதல்ல மீட்டெடுத்தாராமா.
அத கர்த்தரே சொல்றார். ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 29ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசியுங்களே. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை எண்ணத்தை கொண்டு ஆகையால் ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை அப்படிங்கிறார். முக செத்தவங்களை பார்த்திருக்கிறீங்களா? சில அவயங்கள் செயல்படாது பாருங்க. இந்த செயல்படாததுதான் அது செத்து போயிடுச்சு அப்படிம்பாங்க. ஆனா சில பேருடைய முகமே செத்து போயிடுச்சு அப்படின்னா அது என்ன மீனிங் சொல்றாருன்னா, சார் மூஞ்சி அப்படி போச்சு சார், அவன் கரையை பூச்சிட்டு போயிட்டாங்க சார், மிகப்பெரிய அவமானத்தை உண்டாக்கிட்டு போயிட்டாங்க, நான் அவ்வளவு நான் நம்பி இருந்தேன், என் நம்பிக்கையை அவ்வளவு கெடுத்துட்டு இன்னைக்கு ஒரு 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 எல்லா ஜனஜாதிகள் மத்தியில போய் நான் நிக்க முடியாதபடி தலை குனிஞ்சு நிக்கிற சார். இதுதான் முக செத்து போகிற ஒரு வாழ்க்கை. ஆனா கர்த்தர் சொன்னாரு, யாக்கோபினுடைய சந்ததி முக செத்து போகாதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர்னு தன்னை வெளிப்படுத்துறார். ஆமென். இப்ப ஆபிரகாமை எங்க மீட்டார் அப்படின்னு அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனம் 2வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, பரிசுத்த ஆவியில நிறைந்த ஸ்தேவான் அந்த நாட்களில தன்னை விரோதிக்கிற, தன்னை கல்லால் அடித்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த நாட்களில் இருக்கிற எழுத்தின்படி இஸ்ரவேலருக்கு உபதேசிக்கும் போது ஆபிரகாமை எடுத்து கொண்டு வருகிறார். வாசிங்களே, அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, சகோதரரே பிதாக்களே கேளுங்கள், நம்மளுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்பு மெசொப்பொத்தாமியாவிலே குடியிருக்கும் போது மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். இன்னைக்கு ஒண்ணு மறந்துடக்கூடாது, நல்லவர்களை தேடி 1000 பேர் போவாங்க, வசதி உள்ளவர்களை தேடி எத்தனையோ பேர் போவாங்க. ஆனா ஒரு சாப சின்னமா இருக்கிற ஒரு மனுஷனை, ஒரு அழிவுக்குரிய இனத்துல இருக்கிற ஒரு மனுஷனை, தேவ துரோகியா இருக்கிற மனுஷனை யாராவது தேடி வருவாங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்க யோவான் 19வது அதிகாரத்துல இயேசு சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறாருங்க. அவர் 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேரை போஷித்த போது, இவர் இடத்துல போனா நல்ல சாப்பாடு கிடைக்கும், இவர் இடத்துல போனா சுகம் கிடைக்கணும்னு ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதான திரள் கூட்டம் வந்தாங்க பாருங்க. ஆனா அவமானமா நிந்தையா இன்னைக்கு சிலுவையில் அனாதியா தொங்கி கொண்டிருந்த போது யாருமே கூட நிக்கல. ஆனா அந்த இடத்துலதான் அவர் அருகில் யோவான் எனப்பட்ட ஒரு சீசனின் அருகில் நின்னா பாருங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒண்ணு மறந்துட போயிடக்கூடாது. எல்லாம் இருக்கும்போது நம்ம கர்த்தரை துதிக்கிறோம், எல்லாம் இருக்கும்போது ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துறோங்கிறத காட்டிலும், ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையில, ஒன்றுமே யாருமே உதவி செய்ய முடியாத இடத்துல என்னை தேடி வந்து உதவி செய்த தேவனுக்கு நான் சிலுவையில மரண வரையும் தான் ஒருவரு கூட நிக்கணும் பாருங்க. ஆமென். உலகம் பாருங்க, ஏதாவது கொடுத்தா அட்டிச்சு குடிச்சு வருவாங்க. இங்க எப்படின்னு தெரியல. பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறேன் நாங்க. காலங்காத்தாலும் 5 மணிக்கு எங்க வீட்டுக்கு முன்னாடி ரேஷன் கடை இருக்குது. 5 மணிக்கே போயிட்டு வந்து உட்காந்துட்டாங்க. கடை எத்தனை மணிக்கு திறக்க போறாங்க? 9 மணிக்கு திறக்க போறாங்க. 5 மணியில இருந்து 2000 ரூபாய்க்கு உட்காந்து கடைசியா அன்னைக்கு பார்த்தா அந்த அம்மா வராம போயிடுச்சு, பணம் இல்லைன்ட்டாங்க, வேஸ்டா போயிடுச்சு. இந்த உலகம் எதை தேடி ஓடி வருதுன்னா ஏதாவது கெயின் கிடைக்குதான்னு ஓடி வருது. இது கெயினே கிடையாது. எது கெயின் அப்படின்னா, பணமே இல்லாவிட்டாலும் தேவன் என்னை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் வேலையே செய்யாவிட்டாமல் இருந்தாலும் தேவன் என்னை போஷிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த 40 வருஷம் இஸ்ரவேலின் மக்கள் ஒரு வேலையும் செய்யல, ஒருத்தர் அவங்களுக்கு உதவி செய்ய இந்த உலகத்துல இல்ல. ஆனா வானத்தையும் பூமியை உண்டாக்கிய கர்த்தர் மீட்டதுனால ஓய்வில்லாம சளைத்து போகாம நடத்தி வந்திருக்கிறார்னா உங்களையே நடத்துவார். அவருடைய சமூகத்தை விட்டு ஓடிடக்கூடாது. அவருடைய சமூகத்துல என்னதான் ஆனாலும் பரவாயில்ல. ஆமென். யோசிச்சு பாருங்க, இப்ப இந்த சிலுவையின் அடியில போய் நிக்கிறதுனால யோவானுக்கு ஏதாவது பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க?
எங்க சிலுவையில் அறியப்பட்ட இயேசுக்கே பாதுகாப்பு இல்ல, சிலுவையின் அண்டையில அருகில நின்னோம்னா என்ன சார் பாதுகாப்பு அப்படின்னா? வெளியேறப்பட்ட பாதுகாப்பு என்னன்னா, ஜான கர்த்தர் சன்னா மாத்துவார் பாருங்க. ஆமென். அவன் பேரு ஜான் தான், ஆனா அங்க என்னவா மாத்திட்டாரு? சன்னா மாத்திட்டாரு. அங்கதான். அதனாலதான் இன்னைக்கு எத்தனையோ பேர் ஜான் சன் வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிற மரியாதை பாசுவாங்க, அதுவும் உன் மகன். இவரை பாசுறாரு, அதுவும் உன் தாய். கஷ்ட நேரத்துல கர்த்தரை நீ பின்பற்றுவாய் என்றால், உபத்திரவ நேரத்துல ஆண்டவரை விட்டு ஓடாம இருப்பாய் என்றால், ஆண்டவர் உலகத்துல உன்னை வெளிச்சம் போட்டு காமிப்பார். எத்தனையோ சீசர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல, ஆனா யோவானுக்கு கிடைச்சது. அப்ப இங்க ஆபிரகாம் ஒரு நல்லவனா இருந்தாரு, நாட்டு மக்களுக்கு நல்லதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு. இந்த ஆபிரகாமை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா இந்த உலகத்துல நம்ம பிரிசித்தி ஆகிவிடலாம் என்று தேவன் ஆபிரகாமை செலக்ட் பண்ணலையாமா. ஆபிரகாம் என்ன வேலை செய்து கொண்டிருந்தார்னா, விக்கிரகங்களை செய்து ஜனங்களை விக்கிரக வழிபாடு நடத்துவதற்கு தேவ துரோகியா இருந்திருக்கிறார். நியாயப்பிரமாணம் சொல்லுது, குருடனை வழிதப்ப பண்ணுகிறவன் சபிக்கப்பட்டவன். அதாவது குருடன்னா கண் பார்வை இல்லாத குருடன் மாத்திரம் இல்லைங்க, வானத்தையும் பூமியை உண்டாக்கிய தேவன் யார் என்று தெரியாம தன்னுடைய கற்பனையின்படி ஒரு சிலையை செய்து வைத்து அந்த சிலைக்கு பூஜை செய்து அந்த சிலையை அபிஷேகம் பண்ணி, ஜனங்களே இதுதான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக போகுது, இதுதான் உங்களை ஆசீர்வதிக்க போகுது என்று ஜனங்களை வழிமாக பண்ணுகிற அவன் குடும்பமே சபிக்கப்பட்டு போயிருமாமா. யோசிச்சு பாருங்க, நம்ம முன்பிதாக்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, ஆனா அந்த சாபம் யார் மேல வருதுன்னா தலைமுறைக்கு வருமாமா. அப்படி சாபத்துக்கு உரியவனா இருந்த ஆபிராம மகிமையின் தேவன் தரிசனத்துல வெளிப்படுத்தி விடுதலை ஆக்கினாராம். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க எப்பேற்பட்ட சாபத்தின் அடிமைத்தனத்துல இருந்தாலுமே உங்க மேல அன்பு வைக்கிற ஒரு தேவன், உங்களுக்காக ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிற தேவன், அதிலிருந்து மீட்டெடுக்கிறது மாத்திரமல்ல, உலகத்துல உங்களை ஆசீர்வதித்து உலகத்துல இவங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று காண்பிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். அதனால சொல்ற ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் அப்படிங்கிறார். இப்ப ஆபிரகாமை எங்க மீட்டார் அப்படிங்கிறத விட, சில நேரம் நம்ம ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவரை அறியாம எதையோ நம்ம செய்வோம், அறியாமையில தான் செய்யறோம். ஆனாலும் தேவன் அறிந்து கொள்ளும்படியாக சில சூழ்நிலைகளை ஏற்படுத்துறார். ஆமென். ஆதியாகமம் புஸ்தகம் 12வது அதிகாரத்துல கர்த்தர் ஆபிரகாமை தேசத்தை விட்டு அழைக்கிறார். உன் தேசத்தை விடு, உன் வீட்டை விடு, உன் இனத்தை விடு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாயின்றார். இந்த ஆசீர்வாதம், இந்த சத்தத்தை கேட்டா வரலாமா வரக்கூடாது? ஆண்டவர்கிட்ட வரலாம். நீங்க நிறைய பேர் அதை கேட்டுதான் ஓடி வந்துட்டோம் பாருங்க. நான் ஆசீர்வாதமா இருக்க போறேன்னு கர்த்தர் கூப்பிட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் அந்த கர்த்தரை சரியா அறியல, கர்த்தரை அறிவிக்கிறவங்களும் அந்த நாட்கள்ல இல்ல. இப்போ இவருடைய கற்பனையின்படியே கர்த்தரை பார்த்துட்டு இருக்கிறார். ஏன்னா முன்னாட்கள்ல இவர் கற்பனையின்படிதான் தெய்வங்களை செய்தார், இவருடைய கற்பனையின்படிதான் அந்த தெய்வங்கள் வேலை செய்துன்னு நினைச்சிட்டு இருந்தார். ஆனா கற்பனைக்கு அப்பாற்பட்டு வேலை செய்கிறவர் கர்த்தர் என்பது அவருக்கு தெரியாது. ஆமென். இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டு கர்த்தர் உங்களுக்கு வேலை செய்வார். ஆமென். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அப்படித்தான் நடந்தது. திடீர்னு வந்துட்டாரு, அங்க எங்க போனாரு, பலிபீடம் கட்டினாரு. கடைசியா தேசத்துல பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சத்துல எப்படி உயிர் வாழும்? ஆமென். பஞ்சத்துல என்ன பண்ணணும்? ஏதோ ஒண்ணு ரெண்டா பொய்யக்கி என்ன பண்ணணும்? 10 ரூபாய் தக்காளியை எத்தனை ரூபாய்க்கு விற்கணும்? ஏலக்காய 100 ரூபாய்க்கு ஏலக்காய் என்ன பண்ண, 500 ரூபாய்க்கு போட்டு அடிச்சு மண்டையில மசாலா வரைச்சு விட்டு எப்படியாவது இறுக்கி விட்டுறணும் சார் அப்படின்னு அதை இதே பண்ணி எப்படியாவது வந்துடலாம்னு மனைவியிட்ட சொல்றாரு. அம்மா, இந்த ஊர் மோசமான ஊரு, அதனால இந்த ஊர்ல பெண்களோடு கூட நான் இருந்தேன்னு வச்சுக்கோ, என் மனைவின்னு நீ சொன்னா என்னைய கொலை பண்ணிட்டு உனைய எடுத்துட்டு போனவங்க போயிடுவாங்க, அதனால நீ என்ன பண்ணிரு, என்னைய சகோதரன் பிரதர்ன்னு சொல்லிரு அப்படின்னு நினைச்சாரு. இவர் நினைச்சாரு எதுவுமே நடக்காதுன்னு போய் சொல்லி மனைவிய ட்ரெயின் அப் பண்ணிட்டாரு. அந்த அம்மாவை பாஸ்டர் கொடுத்த நல்ல ட்ரைனிங், ஆபிரகாம் பாஸ்டர் கொடுத்த நல்ல ட்ரைனிங்ல பயங்கரமா மாறிட்டாங்க. மாறிட்டு போன இப்ப என்னவா மாறிட்டாங்க? ஒய்ஃபா உள்ள வந்தவங்க இப்ப உள்ள வர வர என்னவாயிட்டாங்க தெரியாது, சிஸ்டரா மாறிட்டாங்க. ஆபிரகாம் சாராள பார்த்து பிரைஸ் லார்ட் சிஸ்டர், அவங்களும் பிரைஸ் லார்ட் பிரதர் பாக்குறாங்க. ஓ, பிரதர் சிஸ்டர் வந்திருக்கிறாங்க.
திடீர்னு அந்த எகிப்துல இருக்கிறவன் பார்த்தான், இந்த பிள்ளைக்கு கல்யாணமே ஆலையாட்டு ஒரு விருந்தோட வந்திருக்கிறாரு, வாங்க தூக்கிட்டு போயிடலாம், ராஜாவிட்ட தூக்கிட்டு போயிட்டான். யோசிச்சு பாருங்க, மனைவி சிறைப்பட்டு போயிட்டாங்க. இப்ப என்ன தோணும் உங்களுக்கு எல்லாம்? என்ன தோணும்? உலகம் என்ன சொல்லுதுன்னா, முதல்லயே நீ இயேசுவை கும்பிடாம இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? நம்ம சாமிகிட்ட இருக்கும்போது நம்ம மனைவி பிள்ளைகள் எல்லாரோட சந்தோஷமா இருந்தோம். இந்த இயேசுன்னு தேடி சபைக்கு வந்த, இயேசுன்னு தேடி கோயிலுக்கு போன ஓ மனைவியோ இயேசுனால என்ன பண்ண முடியல, காப்பாற்ற முடியல, வேலை போயிட்டான். இன்னைக்கு அந்த மனைவி எங்க போய் மாட்டிருக்கா தெரியுங்களா? சாதாரணமான தேசத்தை ஃபுல் கண்ட்ரோல்ல வைத்திருக்கிற பார்வோனுடைய வீட்டுக்கு போயாச்சு. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். இன்னைக்குனா இவ்வளவு சர்ச் இருக்குது, இவ்வளவு பாஸ்டர் இருக்காரு, இவ்வளவு வேத வசனம் இருக்குது, பரிசுத்த ஆவியான மூலமா இவ்வளவு அறிவை கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறாரு. இந்த காலகட்டத்திலேயே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா பல விதமா மண்டை குழம்பி போய் ஐயோ என்னென்னமோ ஆகி போச்சு பிரதர் அப்படின்னு நினைச்சு நாமளே கலங்குறோம்னா, அன்றைக்கு ஆபிராமனுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. அவனுக்காக யுத்தம் பண்ண ஒருத்தரும் இல்லை. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவு முறையெல்லாம் விட்டுட்டு ஊரை விட்டு வந்தாச்சு. இப்ப எந்த ஊர்ல இவனுக்கு மனைவியை மீட்டு கொண்டு வரக்கு எகிப்து தேசத்துல ஒருத்தருமே இல்லை. இந்த நிலையில ஆபிரகாம் ஒருவேளை ஜெபிச்சாரோ அழுதாரோ புலம்புனாரோ தெரியல. என்றைக்கு இந்த சாராய் பார்வோனுடைய வீட்டுக்கு போனாங்களோ அன்றைக்கு பார்வோனுடைய வீட்டுல இருக்கிற எல்லோருக்கும் கொரோனா வந்துருச்சு பாருங்க. கொரோனான்னு என்ன? இன்னைக்கு வந்த கொரோனா கூட பயங்கர கொரோனா, காய்ச்சல் குளிர் வந்து ஒருவரை ஒருவர் பார்க்கவே முடியாத நிலைமை. இப்ப வந்து நிறைய டாக்டர்ஸ் வந்துட்டாங்க, நிறைய நர்ஸ் வந்துட்டாங்க, நிறைய ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க. முதல்ல ஏதோ காய்ச்சல் குளிர் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? பள்ளிவாசல் கூட்டிட்டு போவாங்க, ஏதோ போய் என்ன பண்ணிட்டுவாங்க, மந்திரிச்சுட்டுவாங்க. அப்புறம் இல்லைன்னா நம்ம பழைய ஐயர்கள் இருப்பாங்க, பழைய கோயில் இருக்கும், அங்க போய் ஏசாமிட்ட மந்திரிச்சுட்டு வாங்கம்மாங்க. பக்தி உள்ள ஒரு தேசத்துலதான் கர்த்தர் உங்களை என்னை தேர்ந்தெடுத்தார். அல்லேலூயா. எகிப்திலேயே அதே மாதிரிதான். இந்த பார்வோன் என்ன பண்ணா, இந்த காய்ச்சலுக்கு காரணம் என்ன? ஒரு ஆளுக்கு காய்ச்சல் வந்தா ஓகே, ஏதோ கொசு கடிச்சிருச்சு, மலேரியா வந்துருச்சுங்களா, ஊரே சுகம் இல்லாம இருக்குன்னா ஏதோ தெய்வ குத்தம் நடந்திருக்குன்னு பூசாரி எல்லாம் கூப்பிட்டு கேட்ட போதுதான் அங்கதான் வெளிப்படுது வந்திருக்கிறது வேறொருத்தருடைய மனைவி. அவர் யாருன்னா ஒரு ராஜா. யாரு? பார்வோன் யாரு? ஒரு ராஜாவுடைய மனைவி வந்திருக்கிறாங்கன்னு போது இவன் நடுங்கி அவனை கூப்பிட்டு கேட்கிறாயாப்பா, உன் மனைவியை நீ என்னிடத்துல விட்டுருக்கிறியே அப்படின்ன போது சொல்றாரு, இங்க தேவ பக்தி இல்லைன்னு சொல்லி இப்படி நடந்து போயிடுச்சுன்னா உடனே ஒரு ராஜா ஒரு ராஜாவிடத்துல தோத்து போயிட்டா தான் பிள்ளைய அந்த ராஜாவுக்கு அடிமையா ஒப்பு கொடுக்கணும். இந்த ராஜா இப்ப எகிப்தின் ராஜா ஆபிரகாம்ங்கிற ஒரு ராஜாட்ட தோத்து போயிட்டாரு. இதனால தான் சொந்த பிள்ளைய ஆகார் வந்து பணிவிடைக்காரியாக சாராளுக்கு கொடுக்கப்பட்ட போது நாம நினைக்கிறேன் என்னன்னா, இவள் எகிப்துல பணிவிடைக்காரியா இருந்தாங்க. அவ பணிவிடைக்காரி இல்லைங்க, பார்வோனுடைய குமாரத்தி. நான் தோத்து போயிட்டேன்னு சொல்லி பிள்ளையத்தை கொடுத்துட்டாரு. இப்ப கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இப்ப ஆபிரகாம் அங்கிருந்து வெளியே வருகிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம குடும்பத்தின் மேல தேவன் ஏன் இதை அனுமதிச்சார்? நான் தான் கர்த்தரை நம்பித்தான் நான் வந்தேன். ஏன் எகிப்துக்குள்ள உள்ள போக வச்சாரு? உள்ள இருந்து எகிப்துல இருந்து ஏன் மீட்டு கொண்டு வந்தாருன்னா, கர்த்தருடைய கை பலன் என்னங்கிறது கட்டாயம் உங்களுக்கு எனக்கு தெரியணும். சில நேரம் நமக்கு சத்துரு யாருன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனா கரெக்டான சபைக்கு வந்தீங்கன்னா, கரெக்டான சத்தியத்தை கேட்டீங்கன்னா, உங்க சத்துரு யாரு? முதல்ல கர்த்தர் எங்க இருந்து நம்மளை விடுதலை ஆக்குறாரு, எங்க இருந்து மீட்கிறாருன்னா, இந்த உலகத்துல இருந்து கர்த்தர் என்னை மீட்டெடுக்கணும் பாருங்க. நான் உலகத்திலேயே இருந்தாலும் நான் உலகத்துக்கு உரியவன் அல்ல. ஆமென். ஆபிரகாம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் சந்ததி எப்படி இருக்கும்? சந்ததியே இல்லையா? வானத்து நட்சத்திரத்தை போல எண்ணி முடியாதா இருக்கு. நான் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீங்க அந்த வாசிங்கள சங்கீதம் 19வது சங்கீதத்தினுடைய 1வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 19 1வது வசனத்தை. அங்க கர்த்தர் ஒரு தன்னுடைய கரத்தின் கிரியைகளாகிய வானத்திலிருந்து பேசுறாரு, வெளிப்படுத்துகின்றன. ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியைகளை வானம் பேசுது சார்.
யாரு பேசுறா? உங்க ஊர்ல வானம் பேசுதா? வானம் பாடுதுன்னு கூட பல பாட்டுகள் எல்லாம் கொண்டு வராங்க. இங்க பைபிள் தான் சொல்லுது வானம் பேசுது. வானம் என்ன பேசுது? ஆகாய விரிவை பாரு, சூரிய அந்தரத்துல அனாதையா நிக்குது. அது எப்படி அனாதையா நிக்குது? இன்னைக்கு நமக்குள்ள ஒரு என்ன வருது, யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிட்டாங்க பிரதர், நான் நல்ல நிலைமைக்கு வந்துடலாம், எனக்கு யாராவது தூக்கி விட்டாங்கன்னா நான் உயரமான இடத்துக்கு வந்துடலாம்னா, சூரியனுக்கு ஒரு சப்போர்ட்டியும் இல்ல, அனாதையா அந்தரத்துல தொங்கிட்டு இருக்குது. சூரியன் மாத்திரமல்ல, இன்றைக்கு இப்ப பாக்குற போய் பாருங்க, வானத்து நட்சத்திரங்கள் அனாதையா தொங்கி கொண்டு இருக்குது. சந்திரன் அனாதையா தொங்கி கொண்டு இருக்கு. அதுக்கு யார் சப்போர்ட் கொடுக்கிறது? யார் சப்போர்ட் கொடுக்கிறார்? கர்த்தர் சப்போர்ட் கொடுக்கிறார். ஒரு சப்போர்ட்டியுமே இல்லை. ஆனா சப்போர்ட்டிவ் இல்லாம நிக்க முடியுமா? ஒருவேளை இந்த கேரளா பகுதியில சப்போர்ட்டிவே இல்லாம நான் மேல வரணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஆண்டவர் உதவி செய்வார்னு சொல்றவங்க எத்தனை பேர்? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. நீங்க மேல வரவே வேண்டாம். ஆமென். ஏன்னா கீழே இருக்கிறவன் தான் மேல வரணும். ஆல்ரெடியே மேல இருக்கிறவன் எதுக்கு மேல வரணும்? அல்லேலூயா. அவரோடு கூட நம்ம உன்னதங்களில் உட்கார வச்சிருக்கிறார் பாருங்க. அவரை அறிவு வர வர நான் இங்க இல்ல சார், எங்க உட்கார்ந்து இருக்கிறேன், அவரோடு கூட உன்னதங்களில் என்ன உட்கார வச்சிருக்கிறார்னா, நான் அறிய வேண்டியது என்னன்னா, என்னை உன்னதங்களில் உட்கார வச்சவரை அறியணும். இந்த நட்சத்திர வானத்துல இருக்குது, வானத்தை சுற்றிலும் பாருங்க இருள் இருக்குது, நட்சத்திரத்துக்குள்ள என்ன கிடையாது? இருளே கிடையாதுங்க. இப்ப இந்த உலகத்துல நான் இருந்தாலும் இவ்வுலகத்துக்குரியவன் அல்ல. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் ஓடும், ஆனாலும் கர்த்தர் உண்மையில என்ன பண்ணுவாரு? உதிப்பார். அல்லேலூயா. அப்ப இங்க எனக்கு சத்துரு யாரு அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை எங்க அடையாளம் காண்பிக்கிறார்னா, முதல்ல நான் வேறு பிரிக்கப்பட்டவன் என்பதை உணரும்படியா, நான் கர்த்தருடையவன், எனக்கு யாருமே இல்லாம போனாலும் அல்லது என் பலனே எனக்கு இல்லாம போனாலும் என்னை அழைத்த கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். எந்த இடத்துல எல்லாமே முடிஞ்சு போச்சு பிரதர், இந்த எகிப்துல இருந்து அந்த அம்மா வெளியிலே வர முடியாது, அவ்வளவுதான், நான் அனாதையா தான் நிக்க போறேன் அப்படிங்கிற ஒரு இறுதியம் ஆபிராமுக்கே உண்டா இருந்தாலுமே கர்த்தர் சொல்றாரு, இல்லப்பா உனக்கு ஒரு சந்ததியை நான் கொடுக்கணும்னு வச்சிருக்கிறேன், உன்னை மாத்திரம் மீட்கல, உன் மனைவியும் மீட்டு இருக்கிறேன், உன் மனைவிக்குள்ளதான் என் சந்ததியை வச்சு இந்த உலகமே பார்க்கும்படியா அழைத்திருக்கிறேன். அதனால முதல்ல நீ அறிய வேண்டியது தேவன் யார் என்று அறிந்து கொள், உன்னை அழைத்த கர்த்தர் யார் என்று அறிந்து கொள். இப்ப ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்துல மிக மிக முக்கியமான ஆசீர்வாதம் என்னன்னா, அவனுக்கு ஒரு நல்ல பாஸ்டர் கிடைச்சார் பாருங்க. ஆமென். இந்த பாஸ்டர் நல்ல பாஸ்டர், நல்ல சபை, நல்ல உபதேசம் உங்களை நல்ல இடத்துல கொண்டு போய் நிறுத்தும் பாருங்க. இதே ஆதியாகம புஸ்தகம் 14வது அதிகாரத்தினுடைய 18 இருந்து 24 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, அங்க லோத்துவும் சோதோம் குமோரா பட்டணமும் சேர்ந்து சிறைப்பட்டு போயிடும். இந்த சோதோம் குமோரா பட்டணத்துல லோத்து குடியமர போறதுக்கு முன்னாடி ஆபிரகாமுக்கும் லோத்துவுக்கும் பயங்கர வாக்குவாதம், சண்டை வந்துருச்சு. லோத்துவினுடைய மேய்ப்பர்களோ ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களோ அடிதடி பண்ற அளவுக்கு வாக்குவாதம் பண்ணிட்டாங்க. சண்டை, பெரிய சண்டை வந்ததுல இப்ப ஆபிரகாம் கூப்பிட்டு சொல்றாரு, இப்ப உனக்கு எனக்கு இப்படிப்பட்ட என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஒரு பெத்தேல் சபைக்கு போறோம், ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போறோம், ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், நம்ம என்ன பண்ணக்கூடாது, பக்கத்துல கையப்பட சொல்லுங்க, நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போறோம், நல்ல தேவனுடைய பிள்ளைகளா, யாருமே யாரு கையை பிடிக்கிற மாதிரி வாய்ப்பு இல்லை, பரவாயில்ல ஒரு தடவை பிடிச்சு பாருங்க. நாம அடுத்தவங்களோட என்ன பண்ணக்கூடாது, சண்டையே போடக்கூடாது. எனகேஸ்வரர் 1 மைல் தூரம் நடக்க பலவந்தம் பண்ணினா 2 மைல் தூரம் போ, உன் மேலங்கிய கேட்கிறவனுக்கு கீழையும் கொடுத்துரு. ஏன்னா மேட்சா போட்டவன் ஜிப்பா வெள்ளைய போட்டு வேஷ்டிய கருப்பா கட்டிட்டு போனா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு ஐயப்ப கோயிலுக்கு போனாலும் போவார போல் இருக்குதுன்றீங்க. இல்ல வேஷ்டிய கீழே வெள்ளைய கட்டிட்டு மேல போட்டா கூட ஐயா அந்த சுட்டபிள்ளை இல்லை அப்படிம்பாங்க பாருங்க. போட்ட ஒரே யூனிஃபார்மா போட்டணும். ஆமே, முழுகுனா முழுசு முழுகிடணும், இல்லைன்னா முழுகவே கூடாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் மேல கொடுத்தான்னா நீ கீழே கொடுத்துரு. ஏன்னா நீ 1 கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு 2 கொடுப்பேன்.
அமைனவே காண நீங்க கொடுத்து பாருங்களே, கர்த்தர் கட்டாயம் உங்களுக்கு கொடுப்பாரு பாருங்க. பலவந்த மனிதரோடு வாக்குவாதம் பண்ணாம விட்டுருங்க, அது ஒரு பெரிய நன்மையை கொண்டு வரும். இப்படி லோத்தை கொடுத்து அனுப்பிச்சாச்சு, ஓடுனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்ல லோத்து போய் சோதோம் குமர மக்களோடு போய் சிறைப்பட்டு போயிட்டார். இப்ப நம்மளோட சண்டை போட்டு போனவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா எப்படி இருக்கு நம்ம மனசு சொல்லுங்க. உங்களோட ஃபைட் பண்ணிட்டு போயிட்டாங்க, அது பெஸ்டானதை செலக்ட் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு சோதோம் குமர பட்டணம் ஏதேனை போல இருந்ததாமா, அழகானதை செலக்ட் பண்ணி தூக்கிட்டு போன உடனே அவங்க கஷ்டப்படும் போது நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க எல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டீங்க, நீங்க ரொம்ப நல்லவங்க. ஆமே, எல்லாமே எங்க இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமே. ஆனா நானா என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஒரு பரிசுத்தவானோட சண்டை போட்டு போனது தப்பு. கர்த்தர் என்ன அழைச்சாரு, நான் தான் தேவ சத்தம் கேட்டு வந்தேன். என் கூட சண்டை போட்டு அவன் போனதுனால கர்த்தர் நின்னு அவனுக்கு வேலை செய்யறாரு. அல்லேலூயா. ஆமா, சரி, கர்த்தர் நின்னு வேலை செய்யறாரு. நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏன் எதிரி கர்த்தருடைய எதிரியா மாறிட்டான், அதனாலதான் அவனை சிறைப்பட்டு போக பண்ணிட்டாரு. சார், நீயே முதல்ல கர்த்தருடைய எதிரி, அது தெரியுமா அவனுக்கு? நீ விக்கிரகத்தை செஞ்சு சபிக்கப்பட்டவனா போய் ஊரோடமே அழிவதற்கு காரணமா இருந்த இந்த ஆபிராம தேவன், மகிமையின் தேவன் இறங்கி விடுதலையாக்கி இருக்கிற போது ஏன் கூட யுத்தம் பண்ணிட்டு போறவனுக்கு நான் இறங்குவேன்னு வைங்கள. என் வாழ்க்கையில இன்னும் நான் கர்த்தரை அறிய வேண்டிய விதமா இன்னும் என்ன பண்ணல, அறியல. நிறைய நேரம் நான் என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன், கர்த்தர் சண்டை போறாரு. கர்த்தர் சண்டையே போடுறவர், அவர் ரொம்ப நல்லவர். கர்த்தர் சண்டை போட்டாருன்னா ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, உயிர் வாழவே முடியாது. நமக்கு ஒரு சான்ஸ் ஏற்படுத்துறாரு. நீ சிறைப்பட்டு இருந்த போது எகிப்தில இருந்து உன்னை விடுதலையாக்குன ஆபிராமே, யாரெல்லாம் சிறைப்பட்டாங்களோ அவங்கள விடுதலையாக்குறதுக்கு உனக்கு பலன் தருகிற, நீ என்னை போல வாழ்வதற்கு ஒரு பை சான்ஸ் கொடுக்கிறன்னு மீட்டு எடுத்திருக்கிறார். இத கேட்ட மாத்திரத்துலதான் இப்ப ஆபிராம் தன்னோடு கூட இருக்கிற உடன்படிக்கை பண்ணின மக்களை கூட்டிட்டு போய் யுத்தம் பண்ணி சோதோம் குமர பட்டணத்துல இருக்கிற எல்லாவற்றையும் மீட்டு கொண்டது இல்லாம லோத்தையும் மீட்டு கொண்டு வருகிறார். இப்ப வருகிற இந்த வழியில தான் மெல்கிசேதேக் எனப்பட்ட ஒரு ஆசாரியன், ஒரு பாஸ்டர் மீட் பண்றாரு. என்ன பாஸ்டர் மீட் பண்றாரு? மெல்கிசேதேக் என பாஸ்டர். அந்த பாஸ்டர் பைபிள் என்ன சொல்லுது தெரியுங்களா? வாசிங்களே, ஆதியாகம புஸ்தகத்தினுடைய 14வது அதிகாரம், 14வது அதிகாரத்தினுடைய 18ல இருந்தே வாசிக்கலாம். ஆசாரியனுக்கு எப்பேர் பேர் கொடுக்கிறாரு? உன்னதமான தேவனுடைய ஆசாரியன். பாஸ்டர் கிடையாது, ஹை பாஸ்டர் அவர். அல்லேலூயா. நீங்க உண்மையாலுமே இறங்கி கடவுளுக்காக வாழ்வீங்கன்னா உங்களை தேவன் பரலோகத்திலிருந்து ஒரு ஆசாரியனாகவே கன்வெர்ட் ஆகி இறங்கி வந்து உங்களோட பேசுவார். இந்த மெல்கிசேதேக் எனப்பட்ட ஆசாரியன் அதுக்கப்புறம் யாரையுமே மீட் பண்ணல. இந்த மெல்கிசேதேக்கை குறித்து கொஞ்சம் விவரமா பேசலான்னு எபிரேய ஆட்கள் எழுதுறாரு. ஆனா நீங்க புத்தியில கொஞ்சம் மந்தமா இருக்கிறதுனால இப்ப நான் சொல்ல உங்களுக்கு புரிய வைக்கல, அதனால நான் கடந்து போகிறேங்கிறார். பட் என்னன்னா, இந்த உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் வந்து ஆபிரகாமின் இடத்துல மூன்று காரியத்தை சொல்றாரு பாருங்க. அதை வாசிக்கலாமே, வாசிக்கலாம். இருந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுத்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொன்னான். நல்லா பாருங்க என்ன சொல்றாரு. ஹலோ, யார் சத்ரு? யார் சத்ரு? இங்க கவனிங்க. ஆபிரகாம் கிட்ட மெல்கிசேதேக் சொல்றாரு, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரங்கிறார். ஆபிரகாமோட சத்துரு யாரு? யார் சத்துரு? உங்கள்தான் கேட்கிறேன், உங்களுடைய சத்துரு யார்? ஆபிராமோட சத்துருவை மெல்கிசேதேக் வந்து ஆபிராம் அறிமுகப்படுத்துறாரு. உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுத்த
உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரங்கிறாரு. அப்ப ஆதிராமோட சத்துரு யாருன்னு தெளிவு தெரிஞ்சிருச்சுன்னா ஏன் சத்துரு யாருங்கிறது எனக்கு தெளிவு தெரிஞ்சிடும். இப்ப உங்க சத்துரு யாரு? எதுவும் பேச மாட்டீங்களே. ஒருவேளை நான் பேசுற ஸ்லாங் புரியலன்னு நினைக்கிறேன். நான் மலையாளம் கடந்த கொஞ்சம் தமிழ் சம்சாரிக்கணும். ஹலோ, யாருங்க ஆபிரகாமோட சத்துரு? இப்பதான் வந்திருக்கிறாரு, ஆண்டவர் விடுதலையாக்கி இருக்கிறாரு. இப்ப சர்ச்சுக்கு வந்த உடனே பாஸ்டர் பிரசங்கம் பண்றாரு, உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரன்னு ஒண்ணு. இங்க ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் தசம பாகம் எடுத்து பாஸ்டருக்கு கொடுக்கிறாரு. பாஸ்டருக்கு தசம பாகம் எதுக்கு? அவரு உன்னதமான தேவனுடைய ஆசாரியின் இவர்கிட்ட வாங்கிட்டு போற காணிக்கை வச்சு பரலோகத்துல வீடா கட்ட போறாரு. ஹலோ, காணிக்கை வேண்டாம். நான் யாருக்கு காணிக்கை வாங்குற ஊழியக்காரனே கிடையாது, நீ ஊழியக்காரனே கிடையாது. அன்னைக்கு மரியாதை இடத்துல வானத்து நட்சத்திரங்களால வழிநிறுத்தப்பட்டு சாஸ்திரிகள் வந்து வெள்ளியும் பொன்னையும் புதையலையும் கொடுக்கிறாங்க. மரியாதைக்கு எதுக்கு காணிக்க? யோசேப்புக்கு எதுக்கு காணிக்க? பிரதர், நாங்க காணிக்க வாங்குற ஊழியக்காரங்கள்ல பிரதர், நீ ஊழியக்காரனே கிடையாது. நீ காணிக்க வாங்குற ஊழியக்கார லிஸ்ட்ல போக வேண்டாம், ஊழியக்கார லிஸ்டே கிடையாது. ஏன் கர்த்தர் காணிக்க வாங்க சொல்றாரு அப்படின்னா, நீ பெற்ற வெற்றி உன்னுடையது இல்லப்பா, கர்த்தர் உனக்கு கொடுத்தாரு. உன் வெற்றியை கர்த்தரோடு சேர்ந்து செலிபிரேட் பண்ண நீ கூப்பிடுறாரு. கர்த்தரை விட்டு போட்டு நாம கொண்டாடணும்னா வறட்சி தான் வரும் பாருங்க. நீங்க கர்த்தருக்கு கொடுத்து கொடுத்து உங்களுடைய சந்தோஷத்துல கர்த்தரை நீங்க கூப்பிட்டுங்க. உங்க வருமானத்துல வருகிற தசமபாகத்தை எடுத்து கர்த்தர் தான் இந்த வருமானத்தை கொடுத்தாருன்னு அவரோடு கூட உங்க வருமானத்துல அவரை சந்தோஷப்படுத்தி வாழ்ந்து பாருங்க. கர்த்தர் ஒரு குறைவில்லாமல் உங்களை வழி நடத்துவார். அல்லேலூயா. இங்க மெல்கிசேதேக்கு யார் சத்துருன்னு அடையாளம் காமிக்கிறாருங்கிற காட்டிலும் சில இடங்களில தப்பான ஆளை சத்துருவா காமிச்சு விட்டுருவாங்க. சில பேர் பாருங்க, நீங்க 1 சாமுவேலின் புஸ்தகத்துல தாவீது ஒரு இடத்துக்கு போய் மாட்டிக்குவார். 24ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 4வது குயிக்க வாசிங்க. அப்பொழுது எந்த மனுஷன்? லிசன், கவனிங்க, தேவனுடைய மனுஷன் அல்ல. ஹலோ, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. தாவீதின் இடத்துல தாவீது கொடுக்கிற ஆகாரத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு தாவீதோடு கூட இருக்கிற மனுஷர் சொல்றாங்க, தாவீதின் மனுஷர், இதோ நான் உன் சத்துருவை உன்னை உன் கையில் ஒப்பு கொடுத்து உன் பார்வைக்கு நலமானபடி செய்வாயாக என்று இந்த நாள் தான் சொல்றாங்க பாருங்க. யாரு சத்துருவாமா? இப்ப தாவீதுக்கு. பக்கத்துல கையப்பட சொல்லுங்க, பக்கத்துல கையப்பட சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட கையப்பட சொல்லுங்க. உங்க வீட்டார் ஐயாவுக்கு பக்கத்துல கையப்பட சொல்லுங்க. அந்த ஐயா பக்கத்துல இருக்கார் பாருங்க, சொல்லுங்க. உங்க வீட்டார் உங்க சத்துருவை அடையாளம் காமிச்சாங்கன்னா நம்பாத, அவங்க தேவனுடையவர்கள் அல்ல. அல்லேலூயா. தாவீதின் மனுஷர் சொல்றாங்க. அதனால தாவீது என்ன பண்ணிட்டாரு? ஓஹோ, இவருதான் சத்துருவான்னு கீழ் வசனத்தை வாசிங்க. சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாரு? மைக் இல்லையா அந்த அம்மாட்ட? ஓகே. தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலையும் அறுத்துட்டா. தாவீது அறுத்து கொண்டது நிமித்தம் மனசே சரியில்லை. நீதான் சத்துருவை அறுத்துட்டு வட்டில, சால்வை தானே அறுத்துட்டு வந்த, ஏன் மனசு சரியில்லாம போச்சு? நீங்க நிறைய நேரம் அவங்க அப்படி சொன்னாங்க பிரதர், இவங்க இப்படி சொன்னாங்க பிரதர்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் எல்லாத்தையும் திட்டி போட்டு இங்க சர்ச்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னால ஆராதிக்க முடியல பிரதர், மனசே சரியில்லை. யாரு உங்களை லீட் பண்றது? யாருடைய கைட்னஸ்ல நீங்க போயிட்டு இருக்கிறீங்க? ஒரு தடவை இந்த தாவீது தப்பு பண்ணிட்டார். உன்னை தெரிந்து கொள்ளுங்க, நீங்க நல்ல இடத்துல இருந்தீங்கன்னா உங்க சத்துருவை கர்த்தர் அற்புதமா வேல் அறுத்து கொண்டு வந்து உட்கார வச்சிருவாரு. ஆமென். இதே வீட்டுல போய் வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகத்துல
இந்த சவுல் தாவீதை கொலை செய்யணும், கட்லோட தூக்கிட்டு போகணும்னு பிளான் பண்ணிட்டார். வீட்டுல போய் கொலை பண்ணிடணும்னு கட்லோட தூக்கிட்டு போகணும்னு பிளான் பண்ண உடனே இந்த சவுலினுடைய மகள் தான் மீகாள், தாவீதினுடைய மனைவி. எப்படியோ இந்த பிளான் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சதுனால கட்டல்ல தலகாணிய வச்சு பெட்ஷீட்டை விரிச்சிட்டு தாவீதை ஜன்னல் வழியா இறக்கி விட்டு தப்பி வைக்க வச்சுட்டாங்க. சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க, எங்க அப்பா உன்னை கொலை செய்ய பாக்குறாரு, தப்பிச்சு ஓடிறியா அப்படின்னு. இந்த இறங்கி ஓடி எங்க ஓடிட்டாருன்னா சாமியல் இடத்துல ஓடி வந்துட்டார். இப்ப கட்டலோட தூக்கிட்டு போய் தாவீதை கொலை செய்யலான்னு சவுலுக்கு முன்னாடி நிறுத்தினா பெட்ஷீட்டை தூக்குனா என்ன இருக்குள்ள எல்லாம் தலகாணி தான் நிக்குது. இப்ப மீகால புடிச்சு அவங்க அப்பா திட்டுறாரு, அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போயிட்டான்னு அந்த அம்மா ஆயிடுச்சு. இப்ப எங்க இருக்கிறான் தாவீதுன்னு கேள்விப்பட்டு சாமுவேலுடைய அடைக்கலத்துல இருக்கிறான்னு ஒரு 50 பேர் அனுப்பிச்சாங்களாம். எத்தனை பேரு? சவுல் இடத்துல இருந்து படையோட ஆயுதங்களோட 50 பேர் வர்றாங்க. 50 பேர் போடிமெட்டி ஏறுகிற போது இங்க இருந்து ஆவியானவர் போடிமெட்டில அரெஸ்ட் பண்றார். ஹலோ, எங்க வந்திருக்காங்க? பூப்பாறைக்கு வரலான்னு வந்து கொண்டு இருக்கும்போது போடிமெட்டிலேயே 50 பேரையும் ஆவியானவர் அரெஸ்ட் பண்ணி அங்கிருந்தே கூட்டிக்கு வந்து அந்நிய பாஷையில பெத்தேல் சபையில உட்கார வச்சிட்டாரு. அல்லேலூயா, கரங்களை தான் தட்டுங்களையா, அல்லேலூயா. ஒரு 50 பேர் உள்ள உட்கார்ந்து எதுக்கு வந்தாலே அவனுக்கு தெரியாது. அவன் பாட்டு கையை தட்டில அப்படின்னு அந்நிய பாஷையில பேசிட்டே இருக்கிறான். சவுல் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஒரு 50 பேர் போனா வருவான்னு வரல. இவன் ஏதோ சோறு கிடைச்சி சொற்கொண்டு உட்காந்துட்டான் இருக்குது. இனி ஒரு 50 பேர் அனுப்பினான், இன்னொரு 50 பேர் அனுப்பிச்சு விட்டா. இப்ப போடி மெட்டில இல்ல, போடி கீழேயே ஆவியானவர் நிரப்பிட்டார். இப்ப வரவே நிரம்பி இங்க வந்தாச்சு. 50 பெண்ணாயிட்டு சபை. ஆத்தும ஆதாயம் பண்றதுக்கு ஒரு அழகான ஐடியா என்னன்னா, நீங்க ஆவியில நிறைஞ்சு நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. 50 வந்துகிட்டே இருக்கும். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருக்கு சித்தமான ஆண்டவர் என்ன உயிரோட வச்சிருப்பாருன்னா அடுத்த வருஷம் இதே குட் ஃப்ரைடே ஈஸ்டர் டைம் வரும்போது சபையில நிரம்பி வழிகிற ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. இந்த ஆவியானவருக்கு அவ்வளவு பவர் இருக்குதுங்க. இங்க போய் ஒருத்தர் ஆத்துமாதாயம் இல்லை. இவங்க எதுக்கு வந்தாங்கன்னா, இந்த தாவீதை தூக்கிட்டு போக வந்தா இங்க 50 100 பேர் இங்க சபையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. எதுக்கு பண்றான் என்னன்னு தெரியாம ஆயிட்டான். இந்த சவுல் விட்ட பாருங்க, மறுபடியும் ஒரு 50 பேர் அனுப்புறான். 150 பேர்னால இப்ப சபை என்ன ஆயிடுச்சு? வெளியில சாமியானம் போட வேண்டியதாகி போச்சு. சேரே காலியா இருக்கு, வெளியில சாமியானம் போட்டு 150 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப சவுல் யோசிக்கிறான், என்னடா நடக்குது? நானே களத்துல இறங்குறேன்னு அவன் இறங்கினான் பாருங்க. இவங்களாவது அந்நிய பாஷையில பேசிட்டு இருந்தாங்க. இவனை வரும்போதே கர்த்தர் உனக்கு எப்பேற்பட்ட ஒரு பாடம் நடத்துறோம் பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த 19வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை வாசிங்க. கலட்டி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்லி எப்படி இருந்தாராமா? 24 மணி நேரம் வித்தவுட் ட்ரெஸ்ல உட்கார வச்சிட்டாரு. இந்த ட்ரீட்மெண்ட் யாராவது கொடுப்பாங்களா? ஹலோ, யோசிச்சு பாருங்க. இவன் யாரு? சாதாரண ஆள் கிடையாது. இஸ்ரவேலை ஆளுகிற இஸ்ரவேலின் ராஜாவை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? மேல் ரசியும் கீழ் ரசியும் கழட்டி போட்டு உட்கார்றா. 24 மணி நேரமும் ஒரு நாள் முழுசு எப்படி உட்காரு? வஸ்திரமே இல்லாம உட்கார வச்சுட்டாரு. இப்பேற்பட்ட அபிஷேகம் நிறைந்த ஒரு ஊழியக்காரர் உயிரோட இருக்கிறாரு. சபை உயிரோட இருக்குது. தாவீது இப்ப இங்க வராம பிரச்சனை வந்த உடனே நம்ம சொல்றபடி பாஸ்டர் செஞ்சாருன்னா அந்த சர்ச்சுக்கு போலாம். எப்படி? பாஸ்டர் சொல்றபடி நாம செய்யக்கூடாது. நம்மளை பார்த்த பாஸ்டுக்கு என்ன வரணும்? ஒரு நடுக்கமும் திகிலும் வரணும். அந்த மாதிரி பாஸ்ட் எங்கடா இருக்கிறாருன்னு செலக்ட் பண்ணா அழகான ஒரு பாஸ்ட் கிடைச்சாரு. 21வது அதிகாரத்துல ஓடினா பாருங்க தாவீது. முதல் வசனத்துல வாசிச்சு பாருங்க. மறுபடியும் பிரச்சனை வந்த போது சாமுவேல்கிட்ட வராம அங்க ஓடினா பாருங்க. அங்க ஓடின போது வாசிக்கலாம். முதல் 2 வசனத்தை வாசிங்க. நோவில் இருக்கிற ஆசாரியனாகிய அகிமெலேக்கின் இடத்தில் போனான். அகிமெலேக்கு நடுக்கத்தோடு யாருக்கு நடுங்கணும் சொல்லுங்க? ஹலோ,
பாஸ்டர் உங்களுக்கு நடுங்கணுமா, நீங்க பாஸ்டருக்கு நடுங்கணுமா? ஒண்ணுமே புரியலன்னு நினைக்கிறேன். பாஸ்டருக்கு தான் நாம பயப்படணும். ஆனா அந்த சர்ச்சில் பாஸ்டர் தான் யாருக்கு பயப்படுறாரு? ஐயோ, தாவீதின் இடத்துல நடுக்கத்தோடு போய் நிக்கிறான். இப்ப தாவீது அவனிடத்துல சும்மா 4-5 பொய்ய விடுறான் பாருங்க. பாஸ்டருக்கு புரியவே இல்லை, எதுக்குடா பொய் பேசுறானே தெரியல. இப்ப கடைசியா பசிக்குது, எனக்கு தான் கொடுனா, ஆசாரியர்கள் புசிக்க வேண்டிய அப்பத்தை எடுத்து தாவீதுக்கு கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் தாவீது கேட்கிறார், உன் வசத்தில் ஏதாவது இருக்குதான்னு கேட்கிறார். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, கீழ் வசனத்தை வாசிங்களே, உன் வசத்தில் என்ன இருக்கிறது அப்படின்ன போது, தாவீது ஆசாரியனாகிய அகிமெலேக்கை நோக்கி, ராஜா எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு என்னிடம் நான் உன்னை அனுப்பின காரியமும் உனக்கு கட்டளையிட்டது இன்னதென்று ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும். இந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று சேவகருக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போது உன்னுடைய கையில் இருக்கிறது என்ன? 5 அப்பமாகிலும் வேறாக நீக்கிறதை என் கையை கொடு என்றார். இப்போ இல்ல 8-9 வாசிங்க. அதே இதுல 21:8-9 வாசிங்க. தாவீது அகிமெலேக்கை பார்த்து, இங்கே உம்முடைய வசத்தில் ஈட்டியாகிலும் பட்டயமாகிலும் இல்லையா? ராஜாவின் காரியம் அவசரமானபடியினால் என் பட்டயத்தையும் என் ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு வரவில்லை அப்படின்னா. தாவீது சிங்கத்தை சந்திச்சார் பாருங்க. அப்ப என்ன அவரிடத்துல ஆயுதம் இருந்தது? புரியலையா? ஒரு நாள் தாவீது கொஞ்சம் இந்த விசில் வருது என்னன்னு பாருங்க. மைக் ஆஃப் பண்ணி. ஓகே. தாவீது ஒரு நாள் ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு சிங்கம் வந்தது, தாவீதினுடைய ஆட்டை பிடிச்சிருச்சு. தாவீதிடத்துல என்ன ஆயுதம் இருந்துச்சு? ஏதாவது ஆயுதம் இருந்ததா? கர்த்தரே ஆயுதமா இருந்தாரு பாருங்க. அவர் கொடுத்த அபிஷேகமே ஆயுதமா இருந்தது. அவர் ஆவியில நிறைஞ்சு, இந்த ஆடு சிங்கத்துக்கு சாக வேண்டிய ஆடு இல்ல, இது ஆசாரிப்பு கூடாரத்துல போய் ஒரு இஸ்ரவேலனுக்காக பலியாக வேண்டும் என்று சிங்கத்தோடு யுத்தம் பண்ணி ஆட்டை காப்பாற்றினது மாத்திரமல்ல, தன்னை பீற வந்த சிங்கத்தையும் கிழிச்சு கொல்லப்பட்டார். என்ன சார் ஆயுதம் இருந்துச்சு? ஒரு ஆயுதம் இல்லை. இதே மாதிரி ஒரு நாள் கரடியும் வந்தது. கரடியும் அழிக்கும் போது இவருக்கு ஆயுதமே இல்லை. கோலியாத்தை சந்திச்சாரு, அங்கேயும் ஆயுதமே இல்ல. எது ஆயுதமா இருந்தது அவருக்கு? எது ஆயுதம்? கர்த்தரே ஆயுதம். தேவனுடைய ஆவியானவரே ஆயுதமா இருந்தபடியினால எல்லாத்தையும் மேற்கொள்வதற்கு ஆவியானவர் உதவி செய்தாரு. ஆனா இங்க போனா இந்த ஆசாரியின் இடத்துல என்ன சொல்றானா, ஆயுதம் இல்ல. உன்ட்ட என்ன ஆயுதம் இருக்குன்னா, அங்க உள்ள ஒரு ஆயுதம் இருக்குது. சர்ச்சுக்குள்ள என்ன இருக்கணும்? சர்ச்சில் என்ன இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். ஏன்னா வேதம் சொல்றது, தேவன் வாதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனா இருந்தது. அப்ப எந்த சபைக்கு போறதுங்கிறது முக்கியம் இல்லைங்க, அந்த சபையில தேவனுடைய வார்த்தை இருக்குதாங்கிறதா முக்கியம். நான் மணிக்கணக்கில் பாட்டு பாடிட்டே வந்துட்டேன், கர்த்தர் எனக்கு ஆசீர்வதிப்பார்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனா அந்த ஆசீர்வாதம் எங்க கொண்டு போய் சேர்த்திரும் பாத்தீங்கன்னா, இங்க வேதம் சொல்லுது, ஏழை பள்ளத்தாக்கில நீ கொன்ற கோலியாத்தின் பட்டையை எங்க வச்சிருக்குதாமா? ஏபோத்துல சுத்தி ஆசாரிப்பு கூடாரத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்குதாமா. மகா பரிசுத்த ஸ்தலத்துல என்ன இருக்கணும் உங்களுக்கு தெரியணுமோ இல்ல சொல்றேன். ஒரு ஆசாரிப்பு கூடாரம் 3 பாகங்களை கொண்டது. ஒண்ணு என்ன? பிரகாரம். அடுத்து பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த பிரகாரத்துக்குள்ளதான் லேவியர்கள் இருக்கலாம், பலி செலுத்த கொண்டு வருகிற ஆடுகள், அங்க தண்ணி தொட்டி இருக்கும். இதெல்லாமே பிரகாரத்துல. இந்த பரிசுத்த ஸ்தலத்துலதான் ஆசாரியன் இருப்பாரு. இங்கதான் தேவ சமூகத்து அப்ப இருக்கும், பொன் கொத்து விளக்கு இருக்கும். அதுக்கு அப்புறம் உள்ள போனாத்தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துல உடன்படிக்கை பெட்டி இருக்கும். இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளதான் ஆரோனுடைய துளித்த கோல் இருக்கும், மோசே எழுதி கொடுத்த கற்பலகை இருக்கும், வானத்திலிருந்து விழுந்த மன்னா பொற்பாத்திரத்துல இருக்கும். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்க வேண்டிய உடன்படிக்கை பெட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்துல இல்ல. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருந்த உடன்படிக்கை பெட்டி ஏலியின் நாட்களிலேயே சாமுவேல் தேவாலயத்தை விட்டு வெளியே வந்த உடனேயே
இந்த உடன்படிக்கை பெட்டிய ஏழையின் பிள்ளைகள் வீதிக்கு கொண்டு வந்து கர்த்தர் வந்து விட்டார்னு பாட்டு பாடுனாங்க பாருங்க. பெலிஸ்தியர் இஸ்ரவேலரை மேற்கொண்டபடியினால இந்த உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்திய தேசத்துக்கு போய் அங்க ரிமோட் கோவில்ல வச்சு அந்த கோயில இருக்கிற சாமி கீழே விழுந்து அதுக்கு தலை உடைஞ்சு கை கால் உடைஞ்சு கடைசியா அவங்க பார்த்தாங்க இந்த சாமி வந்ததுனாலதான் பிரச்சனை, இந்த சாமி எப்படியாவது ஊரை விட்டு காலி பண்ணணும்னு 2 கறவை மாட்டை பிடிச்சு புது வண்டி செய்து இந்த வண்டியில உடன்படிக்கை பெட்டி வச்சு இப்ப இந்த உடன்படிக்கை பெட்டி எங்க போயிருச்சுன்னா அபினதாப் எனப்பட்ட ஒருத்தனுடைய வீட்டுக்கு போயிடுச்சு. உடன்படிக்கை பெட்டி இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது? என்ன இருக்குது? அன்பு இருக்க வேண்டிய இருதயத்துல எனக்கு என்ன இருக்குது? பகை, கசப்பு, விரோதம், இந்த பட்டய இருக்குதுன்னு ஒண்ணு தாவீது சொல்றாரு. இதற்கு நிகர ஒன்றுமே இல்லைன்னாரு. பட்டயத்தை கொடுத்த உடனே பட்டயத்தை வாங்கின தாவீது பட்டயம் செஞ்ச ஊருக்கே போயிட்டார் பாருங்க. அது கீழ் வசனம் சொல்ல, அந்த வசனத்தை அதற்கு நிகர் ஒன்றும் இல்லை அப்படி என்ற போது உடனே வாசிக்கலாம். அன்றைய தினம் 10வது வசனம். அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பி ஓடி காத்தின் ராஜாவாகிய ஆகீசினிடத்திற்கு போயிட்டு. ஆகீஸ் யாருன்னா பெலிஸ்திய தேசத்து ராஜா. பெலிஸ்தியர் செய்ததுதான் அந்த கோலியாத்தினுடைய பட்டயம். ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, நீங்க அன்பை கையை எடுத்தீங்கன்னா அன்பை கொடுத்த இயேசு உங்களை நேர அன்பின் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவார். அல்லேலூயா. நீங்க பகையும் கசப்பையும் எடுத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு தன்னால ஒரு வழக்கறிஞர் உங்களை கூட்டிட்டு போவாங்க. உங்க நிம்மதி இழந்து பணத்தை இழந்து அதுக்கப்புறம் தாவீது பாருங்க எதையோ சத்ருவா பார்த்துட்டான். எவனோட கவுன்சிலிங் கொடுக்குறான் சார். சர்ச்சில வந்து ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்க வேண்டிய தேவனுடைய பிள்ளை வந்தவன் போனவன் எல்லாம் ஆலோசனையை கேட்டு கடைசியா ஒரு நாள் சிக்கலாக்களை போய் மனைவியை இழந்து பிள்ளையை இழந்து வீட்டுல இருக்கிற எல்லாவற்றையும் இழந்து வழியில இந்த ஆகீஸ் ராஜா அவனை கையை விரிச்சு விட்டு இப்ப போய் கதறுகிறான், ஆண்டவரே நான் என்ன பண்ணுவேன்? ஏன்னா இவன் அபிஷேகம் பண்ணினது இஸ்ரவேலருக்கு விரோதமா யுத்தம் பண்ற கால இஸ்ரவேலரோடு இருந்துட்டு இஸ்ரவேலருடைய விரோதிகளோடு யுத்தம் பண்ணுவதற்கு. ஆனா ஆகீஸ் ராஜாவுடைய அடைக்கலத்துல போன தாவீது இப்ப ஆகீஸ் ராஜாவோடு சேர்ந்து சவுலோடு யுத்தம் பண்ண வந்துட்டான். கர்த்தர் பார்த்தாரு, இப்படியே விட்டா இவன் என்ன அணிவான், மோசமான நிலைமைக்கு போயிருவான்னு வழியில தான் இந்த சம்பவத்தை ஏற்படுத்துறாரு. 1 சாமுவேல் 30வது அதிகாரத்துல தாவீது எல்லாவற்றையும் இழந்து அழுவதற்கு கூட பலன் இல்லாம கதறி அழுகிறான். அங்கதான் எல்லாரும் எதிராக இருந்தாலும் கர்த்தருடைய திட்டத்துக்கு அவன் எதிரியாகவே செயல்பட்டாலோ ஒரு அன்பான தேவன் வந்து அவனை திடப்படுத்தினார். ஒருவேளை இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில சத்துரு இன்னார் என்று தெரியாம யாரையோ சத்ருவா நீ பார்த்து கொண்டிருப்பீனா, ஆண்டவர் இந்த நேரத்துல உனக்கு ஒரு அறிமுகப்படுத்துறாரு, நீதான் உனக்கு சத்துரு. யாருக்கு சத்துரு? ஆபிராமுக்கு சத்துருவை அடையாளம் காமிச்சார்னா, நீ உலகத்தானை போல நீ வாழாம உன் கூட யுத்தம் பண்ணிட்டு போனவன் கஷ்டப்படுகிறான், நீ இறங்கி கர்த்தரை போல வேலை செஞ்ச பாத்தியா, உன் மாம்சத்தை நீ ஜெயிச்சிட்டப்பா. அல்லேலூயா. இதுக்கு அப்புறம் தான் உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். நீ நிறைய நேரம் நம்ம எதை அறிகிறோமோ அறியலையோங்க, கர்த்தர் சில காரியங்களை அறியக்கூடாதுங்கிறது அறியவே கூடாது. இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான ஒரு தேசத்தை கொடுத்துட்டு அந்த தேசத்துல போய் நீ செய்யணும்னு சில காரியத்தை நோட் பண்ணி வச்சுங்க. உபாகம புஸ்தகம் 7வது அதிகாரத்திலையும் 12வது அதிகாரத்திலையும் 1-6 வரைக்கும் அந்த உபாகமத்தினுடைய 12வது அதிகாரம் நீங்க 1-10 வரைக்கும் வாசிங்கன்னா நீ அந்த தேசத்துக்குள்ள உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த தேசத்துல இருக்கிற என்ன பண்ணிடு, எல்லா விக்கிரகத்தையும் உடைச்சிரு, அங்க இருக்கிற தோப்பு விக்கிரகத்தை எல்லாம் அழிச்சிரு, அங்க இருக்கிற மக்களை எல்லாம் துரத்திரு. நீ அப்படி துரத்தாம போயிட்டீன்னா நாள் ஒன்று வரும், அவர்கள் அவர்கள் தெய்வங்களை வழிபட பண்ணிடுவாங்கன்னு சொல்ற. இந்த ஜனங்கள் உள்ள போகும்போது அப்படித்தான் போனாங்க. ஆனா கொஞ்ச நாள்ல அந்த சத்துருவுக்குள்ள அப்படியே வாழ விட்டுட்டாங்க. இதன் நிமித்தமா நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் நீங்க வாசிங்களேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல
2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3 வசனம் வரைக்கும் கர்த்தருடைய தூதனானவர் இஸ்ரவேலரை சந்திக்கிறார். வாசிக்கலாம். ஆகையால் நானும் அவர்களை உங்கள் முகத்திற்கு முன்பாக துரத்துவதில்லை. ஒன்றிலிருந்து வாசிங்களே. கர்த்தருடைய தூதனானவர் கில்காலிலிருந்து ஓகிமுக்கு வந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே கொண்டு வந்து விட்டு உடன்படிக்கையை முறித்து போடுவது இல்லை, உடன்படிக்கை செய்யாமல் பலிபீடங்களை இடித்து போடுங்கள் என்று சொன்னேன். ஆனாலும் நீங்களோ என் வார்த்தையின்படி நீங்க செய்யல. பாருங்க, நான் உங்கள்ட்ட சொன்னேன், தேசத்தையே கொடுத்துட்டு அந்த தேசத்து மக்களை போல வாழாதீங்க. ஏன்னா அவங்க தேவனற்றவர்களா வாழ்ந்தாங்க, கற்பனையில சில தெய்வங்களை உருவாக்குனாங்க. நான் அப்பேற்பட்ட தேவன் அல்ல, உன்னை தாயின் கருவுல உருவாக்குன தேவன். அல்லேலூயா. நீ மரித்ததுக்கு அப்புறம் கூட என் கூட தான் வாழ போகல, இன்மைக்கும் மறுமைக்கும் தான் உன் தேவன். அதனால அந்த ஜனங்களுடைய ஆலோசனையின்படி நீ நடந்துடக்கூடாதுதான் அவங்களை துரத்த சொன்னேன். நீ அப்படி செய்யாம போயிட்ட. ஆனா இனிமேல் பட்டு பாரு, அவர்களுடைய தெய்வங்கள் உனக்கு கண்ணியா இருக்கும்னு சொல்லிட்டார். இப்ப இந்த சம்பவம் கில்கால்ல இருந்து வந்த கர்த்தருடைய தூதனானவர் சொன்ன இந்த செய்தி எங்க வந்து பாதிச்சு அப்படின்னா, வாசிங்களே 2 ராஜாக்களின் புஸ்தகத்தினுடைய 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 38 இருந்து 41 வரைக்கும் நோட் பண்ணி வச்சுக் கொள்ளுங்க. தேசத்துல மிகப்பெரிய பஞ்சம். இப்ப பஞ்சத்துல எலிசா கில்காலுக்கு வர்றார். ஹலோ, எங்க வர்றாருங்க? என்ன கால்? நல்ல கால் மைண்ட்ல வச்சுங்க. என்ன கால்? கில்காலுக்கு வர்றார். கில்கால்ல பஞ்சம் வந்த உடனேயே இப்ப எல்லாரையும் கூப்பிட்டு, தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு, நீங்க கூழ் காய்ச்சுங்கள் அப்படிங்கிறார். எப்படி இந்த லெந்து நாட்களுக்கு நம்ம சாப்பாடு ஈவினிங் எப்படி கஞ்சி கொடுக்குறோமா இல்லையா? கஞ்சி கிடைக்குதா இல்லையா? பாஸ்டிங் பீரியட்ல கஞ்சி கிடைக்குதா? ஊறுகாயோட கிடைக்குதா? ஆனா சில பேருக்கு அதுல ஒரு திருப்தியே இல்லை. வெறும் கஞ்சியை குடிச்சா நல்லா இருக்காது பாஸ்டர், கொஞ்சம் அதுக்குள்ள என்ன பண்ணுங்க, வெஜிடபிள்ஸ் போடுங்க, காய்கறிகளை போட்டா சும்மா தூக்கலா இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லாம பாஸ்டரும் பார்த்தாரு. சரி, காய்கறி தானே சொல்லி நீங்களே போய் காய்கறியை புடுங்கிட்டு வாங்கப்பா. நான் கீழ்கால 4-5 பேர் போனானுங்க, பசி வயிற புடுங்குது, கிடைக்கிறத புடுங்குடான்னு எல்லாத்தையும் புடுங்கி கொண்டு வந்து எதுல போட்டாச்சு? கூழ்ல போட்டு வேக வச்சாச்சு. வெந்து இப்ப கூழ் எப்படி இருக்குது? கம கமன்னு மணக்குது. பசியோட எல்லாம் வரிசையில உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஆள் வந்து பாக்குறாரு. ஏய், என்ன நடக்குதுங்க? கூழுக்குள்ள என்ன கிடக்குதுங்க? காய் கிடக்குது. இது பேய் கொம்பட்டி காய். இத சாப்பிட்டா என்ன வந்துடும்? சாவு வந்துடும். இத சாப்பிடாதீங்க. காய்க்குள்ள என்ன கிடக்கு? கூழுக்குள்ள என்ன கிடக்குது? என்ன கிடக்குது? காய் இல்ல, பேய் கொம்பட்டி காய். காய்க்குள்ள பேய் போயிடுச்சு பாருங்க. நீ எத்தனையோ பேருக்கு எலுமிச்சம்பழத்தை பார்த்தா என்ன இருக்குது? ஒரு ஆவி அப்படியே பறந்துகிட்டு இருக்குது சார். ஏன்னா சீரியல் பார்த்தான், சினிமா பார்த்தான். சினிமாலே ஒரு ஆவி என்ன பண்ணுதாமா, அந்த நைட்ல அப்படி பறந்துட்டு போன உடனே இவன் எலுமிச்சம்பழத்தை வச்சு படம் எடுத்தான் பாருங்க. அந்த படம் நல்லா ஓடிடுச்சு. முன்னாடி இந்த லூசு அந்த படத்தை பார்த்து பேய் எதுக்குள்ள இருக்குதுன்னு மண்டையில ஏத்தி இருக்குது, எலுமிச்சம்பழத்துல இருக்குதுன்னு ஏத்தி இருக்குது. இப்ப எங்கேயாவது தப்பித்தவரை வாங்கிட்டு போனவரை ஒரு எலுமிச்சம்பழத்தை போட்டுட்டு சர்ச்சுக்குள்ள உருண்டு வந்துட்டா கூட ஐயா ஆவியில நிறைகிறாரு. எலுமிச்சம்பழத்தை அனுப்புன பொல்லாத ஆவியே. ஹலோ, காய்க்குள்ள பேய் வந்துருச்சுங்க. இப்ப எலிசியாட்ட சொல்றா, பேய் கிடக்குது, பேய் கொம்பட்டி காய், சாப்பிட்டீங்கன்னா செத்து போயிடுவீங்க. நம்மள்ட்ட அப்படி ஒரு பாஸ்டர்ட்ட இப்படி வந்து சொன்னா எப்படி இருக்கு உங்களுக்கு எடுத்து போறேன். வாங்க ஆவில எல்லாம் நிறைவோம். எரித்த வீட்டுக்காரன் கை கால் விளங்காம போதோ, அதை பக்கத்து வீட்டுக்காரன் விளங்காம போதும். இல்ல எங்க மாமியா விளங்காம போவாளாக, மருமக விளங்காம போவ, சம்மந்தி விளங்காம போதா, அவங்க குடும்பத்துல செய்வனை செஞ்ச ஆவிகளை. என்ன குடும்பம் சார்? எலிசாட்ட வந்து சொன்ன உடனே எலிசா சொல்றாரு, ஐயோ இங்க பிரச்சனை ஏதோ பவுண்டேஷன்ல மிஸ்டேக் ஆகி போச்சு. உடனே கொஞ்சம் மாவு எடுத்து வர சொல்றாரு.
மாவை கொண்டு வந்து இந்த கூழுக்குள்ள போட்டுட்டு தோசம் இல்லாம போயிடுச்சு, எல்லாம் குடிங்கன்னா எல்லாம் சாப்பிட்டா ஒண்ணுமே ஆகல. காய் உள்ள இருந்துச்சா இல்லையா? காயின் தோசை எப்படி போச்சு? கத்தர் பண்ணிட்டார். அப்ப காய கத்தர் பண்ணல. நமக்கு என்னன்னா எலுமிச்சங்காய பிசாசு பண்ணுச்சாமா, எலுமிச்சை செடி யாரு பண்ணது? பிசாசு தான் பண்ணிச்சா? எப்படி சார் ஒரு வீட்டுல 2 பேர் வேலை செய்ய முடியுமா? செடியை அவர் விளைய வைப்பாரமா, எலுமிச்சம்பழத்தை? சார் எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து நான் அப்படி போற இடங்கள்லாம் சொல்றது, யாராவது எலுமிச்சம்பழத்தை செஞ்சு கொண்டு வந்து வீட்டுல வச்சீங்கன்னா தயவு செய்து பிரதர் வெய்ய காலத்துல எலுமிச்சம்பழத்தை மாத்திரம் வைக்காதீங்க, கொஞ்சம் ஆப்பிள், கொஞ்சம் சாத்துக்குடி, இப்படி கொஞ்சம் நல்ல பழங்கள் எல்லாம் கொண்டு வந்து வெட்டி வைங்க. கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, நல்லா சாப்பிட்டு திருப்தியா ஊழியம் செய்யுறாரு. எதுவும் என்னை என்ன பண்ணாது சார். இந்த காய அறிஞ்ச அளவுக்கு இந்த மாவை வரியாம போயிட்டா சார். இந்த மாவு தான் அப்பமாயி, இந்த அப்பம் தான் தேவ சமூகத்துக்கு போகும். அப்ப என்னன்னா, இந்த கில்கால் எனப்பட்ட ஒரு ஊரு ரொம்ப முக்கியமான ஊருங்க பைபிள்ல. இஸ்ரவேல் மக்கள் இந்த இஸ்ரேல் தேசத்துக்குள்ள உள்ள வரக்கு முன்னாடி யோர்தான்ல இருந்து வரும்போது கர்த்தரே யோசுவாவின் இடத்துல சொன்னாரு, கில்கால்ல இருந்து 12 கல்லை எடு, இந்த 12 கல்லுல மணிக்கணும், யோர்தான்ல இருந்து 12 கல்லை எடு, கில்கால்ல ஒரு வையு, அதே மாதிரி யோர்தான்லயும் 12 கல்லை வையு. இன்னைக்கு மக்களுக்கு தெரியாது இப்பேற்பட்ட ஒரு நல்ல தேசத்துக்கு வந்துட்டோம், இப்பேற்பட்ட நல்ல ஊர்ல இருக்கிறோன்னு. ஆனா ஒரு காலத்துல இந்த தேசமே நம்மளுடையது அல்லாத போது அன்னைக்கு கர்த்தர் தான் இந்த தேசத்துக்கு கூட்டிட்டு வந்தாருன்னு தலைமுறைக்கு சொல்லுவதற்கு 12 கல்லை நட்டு வைன்னு சொன்னாரு. அதன் அடிப்படையிலே 12 கல்லை எடுத்துட்டு வர்றாங்க. யோசுவாவின் புஸ்தகத்தினுடைய 4ஆம் அதிகாரம் 20வது வசனமோ, 5ஆம் அதிகாரம் 9வது வசனமோ, 10வது அதிகாரம் 7வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா அப்படியே கில்கால கொண்டு வந்து நட்டு வச்சாங்க. இந்த கல்லை அறிஞ்சவனும் போயிட்டான், அடுத்து கர்த்தரை அறிஞ்சவங்களும் போயிட்டாங்க. இப்ப அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க பாருங்க, அதுதான் இன்னைக்கு யாருக்கு மண்டையில ஓடிட்டு இருக்குது? இஸ்ரவேலருடைய மண்டையில ஓடிட்டு இருக்குது. பேய் கொம்மட்டி காய். என்ன காய்? இந்த பேய் எங்க இருக்குது? உங்கள்ட்ட கேக்குறேன், இந்த எஸ்டேட்ல பேய் எங்க இருக்குது? சில பேர் தெரிய பேய் எங்க இருக்குது. தமிழ்நாட்டுல ஒரு ககாவத்து பழமொழி இருக்குது, உள்ளூர்காரனுக்கு நாய் பயமாமா, வெளியூர்காரனுக்கு மன்னிக்கணும், வெளியூர்காரனுக்கு நாய் பயம், உள்ளூர்காரனுக்கு பேய் பயம். ஏன்? நான் உள்ளூர்காரனுக்கு தான் தெரியும் இந்த அம்மா தான் இந்த இடத்துல செத்துச்சு, இங்கதான் இந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருக்குது, ஆவியா இருக்குது. வெளியூர்காரனுக்கு எந்த அம்மா எந்த ஊர்ல செத்துச்சுன்னு தெரியாது. அந்த தெருவுல போனா முகம் முன்ன பின்னு தெரியாதவன் நாய் வந்து நம்மள என்ன பண்ணிடும், கடிச்சிடும். நாய் பயத்திலே சுத்துவான். ஆண்டவர் உங்களுக்கு நாய் பயத்தை கொடுக்கணுமே தவிர பேய் பயத்தை கொடுக்க கூடாது. பாருங்க, பக்கத்துல கைய பிடிச்சு சொல்லுங்க, இந்த கில்காலுக்கு வந்த நீயே கல்லினுடைய மகிமையை அறிந்து கொள். இது ஜீவனுள்ள தேவனுடைய கல். அல்லேலூயா. இதுக்கு அப்புறம் தான் எலிசா என்ன பண்றாருன்னா எல்லாத்தையும் மாத்திட்டு சாப்பாட வச்சு திருப்தியா கொடுக்குறாரு. வேத சொல்லுது பாருங்க, சத்துரு யார் அப்படிங்கிறத பைபிளும் கர்த்தருடைய சபையும் தான் உங்களுக்கு அடையாளம் காமிப்பாங்க. சத்துரு யார் அப்படின்னா, உடனே ஆபிரகாமுக்கு கிடைச்ச பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, ஆவி இல்லாமல் வாழ்ந்த என்னையும் ஆவி இல்லாமல் நினைத்த என்னுடைய எண்ணங்களும் தான் எனக்கு சத்துருவா இருந்தது. ஆனா கர்த்தர் எகிப்திலேயே உள்ள போய் மீட்டு கொண்டு வந்திருப்பார்னா, என் தேவனுக்கு சத்துருவாய் இருந்த என்ன அவர் நேசிக்கும் போது நானும் எனக்கு சத்துருவாய் இருக்கிறவங்களை நேசிக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் எனக்கு தேவை. அதனாலதான் ஏசு சொல்றாரு, வாசிச்சு பாருங்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய சத்துருக்களை சிநேகிங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் அப்படிங்கிறார். பவுல் கூட ரோமாபுரிக்கு எழுதும்போது சொல்றாரு, நீங்களும் நானும் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில நம்மளை நேசித்தாராமா. அப்ப இந்த நாள்ல உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, நான் தேவனுக்கு சத்துருவா இருந்த போது என்னை நேசித்து என்ன அவர் தேவனுடைய பிள்ளையா மாத்திருப்பார்னா, இன்னைக்கு எனக்கு என்ன தேவைப்படுதுன்னா, தேவனை போல வாழ்றதுக்கு, அவருடைய ராஜ்யத்தை எனக்குள்ள கொண்டு வருவதற்கு அவருடைய அபிஷேகம் தேவை. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. கொஞ்சம் குயிக்கா. அப்படியே அடுத்து மார்க் 8வது அதிகாரத்தையும் ஒருத்தர்
22 இருந்து 26 வரைக்கும் அந்த சம்பவத்தை நம்ம வாசிச்சு ஜெபிக்கலாம். கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்தது உண்டானால் சகல துர்க்குணங்களையும் சகல கபடத்தையும். எதை வாசிச்சு? 1 பேதுரு 1:22 மன்னிக்கணும், 22 வாசிச்சிருங்க. மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே எதுக்கு கீழ்ப்படிங்க? ஹலோ, பரிசுத்த ஆவியை பெற்றா தாங்க வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியும். ஆமென். இல்லைன்னா கேட்கலாம். வந்தாருங்க, சென்னையில இருந்து ஒரு பாஸ்டர் வந்தாரு, கோட்டயத்துல இருந்து ஒரு பாஸ்டர் வந்தாரு, எங்க அமெரிக்கால இருந்து பாஸ்டர் வந்தாரு. நல்ல பிரசங்கம், அருமையான பிரசங்கம். காதுல அப்படியே தேன் என்ன பண்ணுச்சு? தேனு வழுகுனது. தேனு வழுகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல. சத்தியத்துக்கு கீழ்ப்படியணுமா இருந்தா பரிசுத்த ஆவியானவர் முதல்ல உங்களுக்குள்ள வரணும். அதான் பேதுரு சொல்றாரு, அவரே முதல்ல கீழ்ப்படியல. யாரு? இந்த பேதுருவே பரிசுத்த ஆவியை பெறக்கு முன்னாடி இயேசு சொன்னதுக்கே கீழ்ப்படியல. எல்லாரும் ஓடி போனாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், ஓடி போக மாட்டேன்னாரு. ஆனா பரிசுத்த ஆவியை பெற்றதுக்கு அப்புறம் நீங்கள் அவரை சிலுவையில் அறைந்தீர்கள், அதற்கு நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் அவருக்குள்ள வந்தது. அப்ப இன்றைக்கு எது உங்களுக்கு முக்கியம்னா தேவ ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த தேவ ஆவி உள்ள வரும்போது வசனத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய இருதயம் வரும். தேவாவிய பெறல அல்லது தேவனோடு கூட இருக்கிறனால நான் எல்லாவற்றையும் பர்ஃபெக்டா பார்த்துருவேன்னா ஏமாந்து போயிருவேன். ரோமர் 8வது அதிகாரத்துல கூட ஒரு குருடனை இயேசுவன் இடத்துல கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்த உடனேயே அவன் பார்வை அடையணும்னு கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. இப்ப இயேசு அவனை கிராமத்துக்கு வெளியே கூட்டிட்டு போய் அவன் கண்கள் மேல கைய வைத்து நீ காண்கிறது என்னன்னு கேட்டார். நீ என்னதை பாக்குற? இயேசுவோட கூட நிக்கிற மனுஷன் என்னதை பார்த்தார? வாசிங்க, இந்த வசனத்தை வாசிங்க. மார்க் 8ஆம் அதிகாரத்தினுடைய 22, 23 வாசிங்களா? 23 வாசிங்க குயிக்கா. மார்க் 8. நீ காண்கிறது வந்தார். பார்வையற்ற ஒருவனை அவரிடத்தில் கொண்டு வந்து வேண்டிக் கொண்டார்கள். பிடித்து உமிழ்ந்து என்னதையாவது பார்க்கிறியான்னு கேட்டார். அவன் என்ன சொன்னா? அவன் ஏறிட்டு பார்த்து எப்படி பாக்குறான்? நம்ம மனுஷன் எப்படி தெரியுறாங்க? நான் தமிழ்நாட்டுக்காரனா கேரளாக்காரனா? ஹலோ, நீங்க தமிழ்நாட்டுக்காரா கேரளாக்காரன்? கேரளாக்காரங்களா அலையிலையா? நீ சாகுல, நீ கேரளாக்கு தான் வாழ்றீங்க. ஏன்னா நீங்க கேரளாக்காரன் வாழ்ந்தா என்னையும் தமிழ்நாட்டுக்காரனா மாத்திட்டீங்க. பாத்தீங்களா? நான் தமிழ்நாடுக்காரனும் கிடையாது, நீங்க கேரளாக்காரனும் கிடையாது. நம்மெல்லாம் தேவனுக்குரியவர்கள். அல்லேலூயா. இந்த மொழி பிரிவினை, மத பிரிவினை, ஜாதி பிரிவினை, கருப்பர் வெள்ள பிரிவினை கிறிஸ்துவுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. இயேசுவோடு கூட நிக்கிறவன் சொல்றான், சார் மனுஷர் எப்படி தெரியுறாங்க? மனுஷர் மரங்களை போல தெரியுறாங்கன்னா அது எப்பேற்பட்ட ஒரு மோசமான பார்வை. இயேசுவோட நிக்கிறவனே தப்பா பார்த்தான்னு வச்சுங்க. இப்ப நீங்களே சர்ச்சுக்கு வர்றீங்க, பெத்தேடி சர்ச்சுக்கு வர்றீங்க. நம்மளே நானே பாருங்களே வெள்ளையும் ஜொல்லையுமா போட்டிருக்கிற நானே உங்களை கேரளாக்காரங்களும் நான் பார்த்தேன்னா இந்த சபைக்கே வராதவங்க உங்களை எப்படி பார்ப்பாங்க? அதனால ஆண்டவர் பார்த்தாரு, நீ உன்ன மாதிரி பாக்குறதுக்கு இங்க கூட்டிட்டு வரல, என்ன மாதிரி பாக்குறதுக்கு தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்த. அல்லேலூயா. ஒரு தடவை தொட்டது இல்ல, 2வது தடவை தொடுறாரு. தொட்டுட்டு இப்ப கேட்கிறாரு, நீ என்னத்தை பாக்குற? வாசிங்க. 2வது தடவை தொட்டு மறுபடியும் கைகளை வைத்து ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அவன் பார்வை செம்மையாய் பார்த்தான். எப்படி பார்க்கிறோம்? தெளிவாய் பார்த்தானா என்ன அர்த்தம்?
இவரு எப்படி பார்த்தாரோ அப்படியே அவனும் பார்த்தான். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்க கண்களை தொடட்டும். ஆமென். கர்த்தர் தன்னுடைய சாயலாய் மனுஷனை படைச்சார், ஆணும் பெண்ணுமாய் படைச்சார். தன்னுடைய ஆவிய நாசியில சுவாசத்தை ஊதி உங்களை ஜீவ ஆத்மாக்களா மாத்தினாரு. அந்த ஆவியை இழந்த மனுஷன் தான் மனைவியை கூட சரியா பார்க்கல, கணவனை கூட சரியா பார்க்கல, பிள்ளைகளை கூட சரியா பார்க்கல. ஆனா இயேசு மறுபடியும் வந்து அந்த ஆவியை திரும்ப கொடுத்து, நான் எப்படி இந்த உலகத்தை பார்க்கிறேனோ அப்படி நான் உன்னை பார்க்கறதுக்கு நான் ஆசைப்படுறேன்னு ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். இந்த சாயந்தர வேளையில ஆபிரகாமுக்கு கிடைச்ச பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, அவன் அவனை மாதிரி வாழ்றதுக்கு கர்த்தரை அழைக்கல, கர்த்தரை மாதிரி வாழ்றதுக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறான். அதை மெல்கிசேதை பாஸ்ட் வந்து அவனுக்கு அறிமுகப்படுத்துறாரு. அதுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுத்து அவனை வளர்த்துறாரு. இந்த ஆசீர்வாதத்துக்கு இன்றைக்கு நீங்களும் நானும் கல்வாரி சிலுவையில மரித்த இயேசுவின் மூலமாய் பங்கு பெற ஆரம்பிச்சிட்டேன் பாருங்க. ஆமென். எத்தனை பேர் நான் உண்மையாலுமே பிரதர், நான் என் பார்வையில ஏதோ கோளாறு இருக்குது, தேவாவே இல்லாம பார்த்ததுனால ஏதோ தப்பு பாருங்க, காய கூட பேயின்னு சொல்றேன், கண்டத பேயின்னு சொல்றேன். ஆனா நான் தேவ சாயலாம் படைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த மாவை பத்தி அறிவு இல்லாம போயிடுச்சு. அதனால ஆண்டவர் எனக்கு உதவி செய்யணும். இந்த கல்ல அறிகிற அறிவுனால நான் வளரணும்னு ஆண்டவர் என்ன இந்த உலகத்துல வச்சிருக்கிறாரு. எனக்காக கல்வாரி சிலுவையில மரித்த இயேசுவை அறிகிற அறிவுல வளரணும்னு என்ன கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த நாட்களில நான் அந்த ஆவியில நிறைஞ்சு வாழ நான் ஆசைப்படுறேன். எனக்கு ஆண்டவர் உதவி செய்யணும்னு விரும்புறவங்க இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாம். உங்களுக்கு நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். வேற யாரும் வேண்டாம். நான் யாரையும் பலவந்தம் பண்ணுகிறது அல்ல. நான் இயேசுவை போல வாழணும்னு இயேசு என்னை மீட்டெடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு ஆபிரகாம் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. ஒரு நல்ல சபையில ஒரு நல்ல மெல்கிசேதை எனப்பட்ட ஒரு பாஸ்டர் கொண்டு வந்து, ஆபிரகாமே நீ ஜெயிச்சிட்டப்பா, நீ ஜெயிச்சிட்ட, நீ உன்னை ஜெயிச்சிட்ட, முதல்ல நான் என்ன ஜெயிக்கணும் பாருங்க. ஒரு இடத்துல வசனம் சொல்லுகிறது, பட்டணத்தை பிடிக்கிறதை பார்க்கிறோம், தன் மனதை அடக்கிறவன் உத்தமன் இருக்கிறார். பெரிய பட்டணத்தை கூட பிடிச்சிடலாம், ஆனா மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது கண்ட்ரோல் இல்லாம போயிடும். அப்படி இல்லாதபடி ஆபிராம் தேவனுக்குள்ள தன்னை கட்டுப்படுத்தி, ஒருவேளை லோத்தி என்ன பகைங்கனா பார்க்கலாம், லோத்தி என்ன பிரிவினைவாதியா பார்க்கலாம். ஆனா ஒரு காலத்துல தேவ துரோகியா இருந்த என்ன மகிமையின் தேவன் தரிசனமாகி என்னை மீட்டெடுத்தது அவரை போல வாழ்றதுக்கு தானே என்னை கூட்டிட்டு தந்திருக்கிறாரு. நான் இறங்கி யுத்தம் பண்ணட்டும்னு போனதுனாலதான் அந்த இடத்துல கர்த்தர் அவனுக்கு வெற்றி சிறக்க பண்ணினார். ஒருவேளை மனைவி பிள்ளைகள் எங்கேயாவது சிறைப்பட்டு இருந்தாங்கன்னா கவலைப்படாதீங்க, கர்த்தர் தூக்கிட்டு வருவார். கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஆனா கர்த்தருடைய நீங்க கர்த்தரை போல வாழ்வதற்கு, தேவ சாயலை தரித்துக் கொண்டு வாழ்வதற்கு வேலையில தேவ ஆவியை பெற்றுக் கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆவி வராம கர்த்தருடைய ராஜ்யம் வராது. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டாக விடுதலை உண்டுகிறார். அதனாலதான் இயேசு நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, தேவனுடைய ராஜ்யம் பண்ணட்டும், தேவனுடைய ஆளுகை செய்யட்டும். தேவன் அதை செய்ய சொல்லுவாருன்னா நீ தேவ ஆவி இல்லாம உன்னால செய்ய முடியாது. அதனால நீ மேற்கொள்வதற்கு கர்த்தர் ஒரு நல்ல ஆவியை கல்வாரி சிலுவையில் உனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நல்ல ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. இந்த ஆவியானவருடைய நிழல்ல வந்துருங்க. இந்த ஆவியானவர் இந்த வேலையில உங்களை நிரப்பட்டும். நல்ல ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு எனக்கு அந்த அபிஷேகம் வேணும், எனக்கு சிலுவையில இயேசு ஜீவனை கொடுத்த அந்த ஆவி எனக்கு வேணும். ஆபிரகாமுக்கு கிடைச்ச பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதாவது ஆபிரகாமை கர்த்தர் உலகத்திலிருந்து வேற பிரிச்சார் பாருங்க. சண்டைக்காரனை போல பார்க்கல. இவன் தேவ துரோகியா இருந்தவனை சிநேகிதனா பார்த்திருப்பாருனா, எனக்கு துரோகியை நான் சிநேகிதனா பார்க்கக்கூடிய ஒரு இறுதியத்தை கர்த்தர் எனக்கு தந்துட்டாருன்னு இறங்கி போய் அவன் பேசவே இல்லை. பேசாட்டினா போயிட்டு போ, நீ துரோகியா வாழ்ந்தீங்கன்னா அதாவது நீதான் சந்திப்ப. நான் தேவனை போல வாழ வந்திருக்கிறேன், தேவ சாயலை தரிக்க வந்திருக்கிறேன், தேவன் முன்குறித்த இடத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறேன், அதை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறபடினால அன்பு எனக்குள்ள வைத்திருக்கிறார் என்று சொல்லி இறங்கி போய் உதவி செய்தார் பாருங்க. நல்ல தேவ சமூகத்துல மீண்டு கொண்ட கர்த்தர், ஆபிரகாமை மீண்டு கொண்ட கர்த்தர் உன் முகம் செத்து போவதில்லை. நீ உன் முகம் செத்து போவதை அவமானம் பண்ணுவதில்லை. கர்த்தர் உன்னை வெட்கப்படாம தலை நிமிர பண்ணுவார்.
ஆனா இருதயத்துக்குள்ள வேண்டாம். யாரை குறித்து கசப்பு வேற்றுமைகள் வேண்டாம். மத்தவங்க கஷ்டத்துல நம்ம சந்தோஷப்பட வேண்டாம். ஒரு சத்துரு பசியா இருந்தா அவனுக்கு ஆகாரம் இருக்கிறாரு. ஒரு சத்துருடைய கழுதையா இருந்தோ எங்கேயோ அடிபட்டு கிடந்ததுன்னா அவன் சத்துருவோடு கூட சேர்ந்து அவனுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி இருக்கிறாரு. ஒரு நல்ல தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் ஒரு இருதயத்தை மீண்டு கொள்ளட்டும். நீ தப்பான இடத்துல போய் மாட்டிக்காத. தாவீது போய் மாட்டினது மாதிரி பட்டயத்துக்கு நிகர எதுவும் இல்லைன்னு நினைச்சிடாத. பட்டயத்தை கொடுத்த பட்டயத்திலே சென்று போயிட்டான். பட்டயத்தை பிடிச்சவன் எல்லாவற்றையும் இறந்து போயிட்டான். ஆனா மறுபடியும் கர்த்தர் இரக்கம் பாராட்டி தயவு பாராட்டி மறுபடியும் ஆவியை உயிர்ப்பிச்சார். ஒருவேளை கடந்த நாட்கள தப்பான மனிதர்களோடு ஐக்கியப்பட்டிருப்பீங்களா? ஒரு தேவ ஆவி இல்லாத மனிதர்களுடைய ஆலோசனையை கேட்டு அது பெஸ்ட் சிறை பண்ணிருப்பீங்களா? வேண்டாது. எங்கேயோ இருக்கிறோம். தேவையில்லாத வீண் அலைச்சல்களை கொண்டு வந்துடும். கர்த்தர் கொடுத்த சபைக்கு ஓடி வந்து விடு. கர்த்தர் கொடுத்த ஆவியில நிறைந்துமா. அன்னைக்கு சவுலையே 24 மணி நேரம் வித்தோர்ல உட்கார வச்சிருந்த ஆவியானவர் எதிரிக்கு அவர் எதிரியா மாறுவது மாத்திரமல்ல, அவனை எதிர்க்கிற எல்லா எண்ணத்தையும் உருவி விட்டு உன்னை சிநேகிக்க வைக்க பண்ணுவார். அந்த தேவன் எனக்கு நேரப்பட்டு எனக்குள்ள ஒரு மாறுதலை ஆண்டவர் தரணும். நீங்க ஆண்டவருக்குள்ள உள்ள வந்து பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே மாறு பாருங்க. எல்லாம் மாறு. இந்த வேலையில இந்த நேரத்துல நீங்க ஜெபிக்கிற போதே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சார். நீ விசுவாசிப்பா என்றார். ஆண்டவருக்கு அடிமையா ஒப்பு கொடுப்பா என்றார். ஓரிமா காதமா நீ அமைதியா உட்கார்ந்து ஆவியானவர் ஒரு சத்துருவுக்கு சத்துருவாய் மாறி யுத்தங்கள் அவர் நடத்துவார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே சோதரிக்கிறோம் அப்பா, சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, இயேசு அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளோடும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. அவர் கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, அவர் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடு கண் நீக்கி விடுவிக்கின்றீர், இடு கண் நீக்கி விடுவிக்கின்றீர். இறுதி வரை என்னை நடத்தி செல்வீர். அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, இயேசு அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளோ அவமானம் அடைவதில்லை. உண்மையாலுமே பிரதர், இந்த பைபிள் வசனம் எனக்கு உதவி செய்யணும்னு நான் விரும்புறேன். நான் தோஷத்தை பார்த்து ஓடுகிறவன் அல்ல, நான் சாவை பார்த்து ஓடுகிறவன் அல்ல. தோஷத்தையும் சாவையும் தன்னுடைய மரணத்துல ஊன்றி மீட்டெடுத்த இயேசுவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். எதுவும் என்னை சேதப்படுத்தாதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் என் இருதயத்துல ஊற்றப்படணும்னு நான் ஜெபிக்கிறேன். என் முகத்தை அவர் பிரகாசிப்பிக்கப்படணும்னு நான் விரும்புறேன். எனக்கு ஜெபிங்கிறவங்க எல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்க இருதயத்தை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த இருதயத்துக்குள்ள ஊடுருவி போய் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கசப்பு வேற்றுமைகள் எல்லாம் வேரோடு துடுங்கி ஒரு அன்பின் ஆவியினால நிரப்பி தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு இருதயத்தை சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறார்.
ஒரு பெரிய ஒரு ஆபரேஷன் நமக்குள்ள நடந்து கொண்டு இருக்குது. கர்த்தரே பெரிய பிரதான மருத்துவரா நமக்குள்ள ஒரு பெரிய டீலிங் பண்ணிட்டு இருக்கிறார். ஆண்டவரை மன்னிக்கட்டும், நேசிக்கட்டும், இறங்கி செய்யட்டும். நல்லா கேளுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க, கொஞ்சம் ஆவியில நிறைஞ்சு. சிறைப்பட்டு போன அவன் தீவிரமாய் விடுதலை ஆவான். அவன் கிடங்கில் விழுந்து சாவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. யாரும் உங்களை சிறைப்படுத்தினாலும் கர்த்தர் விடுவிப்பார்.